ஓகே, அப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். இதான் எங்கட டெஸ்ட் கிளாஸா இருக்க போற இந்த கோர்ஸ். சரிதானே? அப்ப இன்னல இருந்து கிட்டத்தட்ட 1 இயர்ல எங்கட தியரி கம்ப்ளீட் ஆக போகுது. அதோட அப்ப நீங்க ஆரம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து வரக்கிட்ட பார்த்திருப்பீங்க. நீங்க ரெஜிஸ்டர் ஆனதுல இருந்து 20 மந்த்ஸ்ல தான் எக்ஸாம் நடக்க போற. அப்ப கிட்டத்தட்ட 1 இயர் என்ன கிட்ட 12 மந்த்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 14 மந்த்ஸ் வரை காட்டிலும் நாங்க தியரி தான் படிக்க போறோம். அதுக்கு பிறகு பேலன்ஸ் ஆயிருக்கிற 6 மந்த்ல நாங்க பாஸ் பேப்பர் அதே நேரம் ரிவிஷன் செய்ய போறோம். சரிதானே? அந்த பிளேன்ல தான் எங்களோட கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப அந்த பிளேனுக்கு நாங்க முன்னுக்கும் செஞ்சுட்டு போக போறோம். ஓகே, நான் பேசுறது எல்லாருக்கும் கிளியர் தானே? எஸ் சார், நான் கேக்குது. ஓகே. அப்ப கிளாஸ்க்கு நாங்க முன்னுக்கு போக முன்னுக்கு, சரியா, கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னுக்கு எங்களோட கிளாஸ்ல மெயின் ரூலை பார்த்துட்டு வருவோம். சரிதானே? அப்ப அதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே தந்திருக்கு. சரியா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளாஸ் ரூல். சரியா? எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் இந்த கிளாஸ் ரூலை ரீட் பண்ணுங்க பார்ப்போம். யாராவது ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க பார்ப்போம். என்னோட கிளாஸ் ரூல் என்னன்றது. Answer all questions asked during the lecture. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2 பேர் செக் பண்ணிருக்குது கிளியர் இல்லைன்னு. அடுத்த இடத்துல நம்ம அப்படியா? இல்ல சார், எனக்கு கிளியரா இருக்குது. அடுத்த ஆட்கள் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். நான் கதைக்கிறது கிளியர் என்ற ஆட்கள் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். Clear, sir. கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க கிளியர் என்ற ஆட்கள். ஓகே, 7 ஸ்டூடெண்ட்ஸ், 10, 11. குயிக்கா குயிக்கா. ஓகே, 18 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்குது. அடுத்த ஆட்களுக்கு கேட்குது இல்லையா? அப்படியா? ஓகே. அப்ப 20க்கு மேல கேட்குறன்றதால அப்ப பாதிக்கு மேல கேட்குறது தானே. இப்ப இந்த பக்கம் ப்ராப்ளம் இல்லை. உங்களோட எண்ட்ல ஏதாச்சும் கவரேஜ் ப்ராப்ளம் இருந்தா கொஞ்சம் இடத்த மாத்தி ட்ரை பண்ணுங்க. நான் கதைக்கிறது கிளியரா கேட்கும் என்று நினைக்கிறேன். சரிதானே? அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னுக்கே சொல்ற விஷயம் தான் எங்களோட மெயின் கிளாஸ் ரூல் வந்துட்டு, நான் கதைக்க கிட்ட இல்லாட்டி ஏதாச்சும் கொஸ்டின் ஆஸ்க் பண்ண கிட்ட கட்டாயம் நீங்க ஆன்சர் பண்ணணும். அப்ப பயப்பட தேவையில்லை. உங்ககிட்ட பெரிய கொஸ்டின்ஸ் ஒன்றும் கேட்க போறது இல்லை. சிம்பிளி எஸ் ஓ நோ கொஸ்டின் தான் உங்கள்ட்ட கேட்க போகிறேன். விளங்குதா? நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஒன்று எஸ்ஸோ இல்லைன்னா நோன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் நான் உங்கள்ட்ட கேட்க போறேன். இப்ப கேட்ட மாதிரி உங்களுக்கு நான் கதைக்கிறது கேக்குதா? என் ஸ்கிரீன் விளங்குதா? அது மாதிரி சிம்பிள் கொஸ்டின், அதே நேரம் பாடத்தோட சம்பந்தப்பட்ட சிம்பிள் கொஸ்டின்ஸும் கேட்க போறேன். அதால பயம் இல்லாம ஆன்சர் பண்ணுங்க. சரிதானே? ஏன்னா நீங்க என்ன பாக்குறதும் இல்லை, நான் உங்களை பாக்குறதும் இல்லை. அதால சம்டைம் நீங்க இந்த கிளாஸ் டைம்ல வெளியில போறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிதானே? அப்ப அதுவும் ஏ லெவல் முடிச்சு இப்பதான் நீங்க இந்த கோர்ஸ்க்கு வந்திருக்கிறீங்கடா, ஆல்ரெடி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, அவங்க ஓரளவு ஃபெமிலியர் ஆகிருப்பாங்க. சரிதானே? இல்ல நீங்க இப்பதான் ஏ லெவல் முடிய இப்படி ஒரு கோர்ஸை ஃபாலோ பண்றீங்கன்னா அப்ப நீங்க கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கிறது கட்டாயம் அன்மியூட் பண்ணி கதைங்க. சரிதானே? இல்லைண்டா கிளாஸ் கொஞ்சம் நேரம் கிட்ட போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இடையில லீவ் ஆகுற மாதிரி, இல்லை நீங்க போன ஒரு இடத்துல வச்சு இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி, அது மாதிரி நடக்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் நீங்க கோர்ஸ் விட்டு வெளியில போற மாதிரி நடக்கும். சரி, அதால அப்படி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க கட்டாயம். சரிதானே? அப்ப இப்போ நீங்க ஆன்சர் பண்றதால கிளாஸ் இன்டராக்டிவா இருக்கும். அதே நேரம் ஒரு
இஃபெக்டிவா இருக்கும். சரிதானே? அப்ப கட்டாயம் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டா அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, திரும்ப இன்னொரு செக் வந்திருக்குது, பாப்போம் என்னன்னு. ஓகே, இதுல செட் எனக்கு காட்டல. நீங்க ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அன்மியூட் பண்ணி கதைங்கோ. சரிதானே? ஓகே. சரி, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போது நான் உங்களுக்கு அந்த ப்ளூ புக்கை குரூப்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை ரீட் பண்ணி நீங்க இந்த 20 மந்த்ஸ்ல இல்லாட்டி இந்த கோர்ஸ்ல எத்தனை மெயின் சப்ஜெக்ட் படிக்கணும்னு ஏதாச்சும் பார்த்தீங்களா? இல்லாட்டி அந்த புக்ல இல்லாம சரி எங்கேயாவது நீங்க சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணியிருந்தா குயிக்கா சொல்லுங்க பார்ப்போம். இந்த கோர்ஸ்ல நாங்க எத்தனை மெயின் ஹெடிங்க பார்க்கணும், இல்லாட்டி எத்தனை மெயின் சப்ஜெக்ட படிக்கணும்? சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு கதைக்கிறது கேக்குது தானே? நான் கதைக்கிறது எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா? ஓ எஸ் சார் சார் கேக்குது. கேக்குது. அத சொல்லுங்க பார்ப்போம். இந்த கோர்ஸ்ல எத்தனை மெயின் சப்ஜெக்ட் நாங்க படிக்க போறோம்? இப்போ உங்களோட ஏ லெவல் எடுத்துட்டா நீங்க மெயினா 3 சப்ஜெக்ட் படிக்கிறது. அதே மாதிரி உங்களோட ஓ லெவல் எடுத்து பார்த்தா அதுல 9 சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த கோர்ஸ்ல வரப்போற 20 மந்த்ஸ்க்கு நாங்க எத்தனை மெயின் சப்ஜெக்ட்ஸ பார்க்க போறோம்? 9. இல்லைன்னா உங்களுக்கு சொல்லுங்க, எத்தனை? 9 சப்ஜெக்ட்னு சொல்றீங்க. ஒவ்வொன்றும் சொல்ல இயலுமா? சொல்லுங்க பார்ப்போம் ஒவ்வொன்றா. Pharmaceutic, ஒரு சப்ஜெக்ட் தான் நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறது. அதுதான் பாருங்க தந்திரிக்கி, ஃபார்மசியூட்டிக்ஸ். இன்ட்ரோடக்ஷன் டு ஃபார்மசியூட்டிக்ஸ் தானே. இப்போ ஃபார்மசியூட்டிக்ஸ்ன்றது ஒரு மெயின் ஹெடிங் உண்டு இந்த கோர்ஸ்ல. சரியா? ஹெடிங்ன்றதை விட சப்ஜெக்ட்னு சொல்லிடுங்க. அப்போ ஒன்று நாங்க பார்க்க போற ஃபார்மசியூட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட். அடுத்தது pharmacology, ஓகே, ஃபார்மகாலஜி. ஓகே, 2 சப்ஜெக்ட் வந்தாச்சு. பயப்படுவானம் யாரும் தெரியும்டா, இப்பதானே வந்திருக்கு, இத்தானே எங்கட ஆரம்ப கிளாஸ். எங்கட இந்த 20 மந்த்ஸ் முடிய கிட்ட ஃபார்மசியூட்டிக்ஸ் தான் சொல்ல கிட்ட உங்களுக்கு பயம் இல்லாம புதிய ஒரு வேர்டு இல்லாம இருந்தால் சரி. இப்ப ஃபார்மசியூட்டிக்ஸ்ன்றது ஃபார்மகாலஜின்றது உங்களுக்கு ஒரு நியூ வேர்ட் தான். சரிதானே? ஏன்னா நான் பார்க்கவே இல்லை, படிக்கவே இல்லை. இப்பதான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 or 10 மினிட்ஸ் ஆகுது. அதை சுற்றி பயப்பட தேவையில்லை. சரிதானே? பார்ப்போம். யாரோ தெரிஞ்சிருந்தா கேளுங்க, சான்ஸ் தந்திரிக்க அவ்வளவுதான். சொல்லுங்க, வேற என்ன சப்ஜெக்ட்ஸ் பார்க்க போறோம்? pharmacognosy, ஃபார்மகாக்னசி. ஓகே, pharmaceutical chemistry, ஓகே, சிம்பிளா கெமிஸ்ட்ரின்னு சொல்லும். கெமிஸ்ட்ரி. medicinal chemistry, ஓகே, அதுவும் கெமிஸ்ட்ரியிலேயே எங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிடும். கெமிஸ்ட்ரி. pharmaceutical microbiology, ஓகே, மைக்ரோபயாலஜி. biotechnology, ஓகே, பயோடெக்னாலஜி. compounding, ஓகே, காம்பவுண்டிங். forensic pharmacy. ஓகே, அப்ப நீங்க சொன்னதுகள் சிலது இந்த பார்மசியூட்டிகல்ஸ்க்கு கீழே வரும், அடுத்தது இந்த கெமிஸ்ட்ரிக்கு கீழே வரும். சரிதானே? மெயின் சப்ஜெக்ட் பார்க்க கிட்ட அடுத்தது நீங்க சொன்னது சரி. 5வது
ஃபாரன்சிக் ஃபார்மசி இல்லாட்டி இன்னொரு பேர் சொல்லேலும் லோ அண்ட் எத்திக்ஸ். ஓகே, அடுத்த 6வது நீங்க சொல்லாதது உண்டு, என்னது? இம்யூனாலஜி. ஓகே, அதுவும் ஃபார்மசியூட்டிக்ஸ்க்கு கீழே தான் வரப்போகுது, சரிதானே? அடுத்தது என்னண்டா anatomy and physiology. ஓகே, அப்ப இந்த 6 மெயின் சப்ஜெக்ட்கள்ல எங்களுக்கு தெரிஞ்சது, நான் எங்கள்னு சொல்றது இப்ப நாங்க இப்பதான் A-level கம்ப்ளீட் பண்ணி இந்த கோர்ஸ்க்கு வந்திருக்கிறோம்டா, இந்த 6வது மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்று சொல்லலாம். உண்மையிலே 4வதும் தெரிஞ்சிருக்கும் கெமிஸ்ட்ரியும். சரி, கெமிஸ்ட்ரியை விட்டோம்டா இந்த 6வது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக. சொல்லுங்க, anatomy-ன்னா என்ன, physiology-ன்னா என்ன? ஸ்டார்ட்ல தமிழ் வேர்ட் சொல்லுங்க. anatomy-ட தமிழ் வேர்ட் என்ன? anatomy ஹியூமன் பாடி பார்ட்ஸ் பற்றி படிக்கிறது. எங்கட பாடியோட ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பை படிக்கிறது. விளங்குதா? ஸ்ட்ரக்சரை படிக்கிறது. பிசியாலஜின்னா ஃபங்க்ஷனை படிக்கிறது, தொழிற்பாடு. பாடியோட ஃபங்க்ஷன், தொழிற்பாடு படிக்கிறது. அப்ப இது கட்டாயம் நீங்க A-level படிச்சிருப்பீங்க, பயாலஜி செஞ்சிருந்தால். அப்படித்தானே? பயாலஜி செஞ்சிருந்தால் தானே இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணிடும். அப்ப கட்டாயம் anatomy and physiology நீங்க A-level ஸ்டடி பண்ணிருப்பீங்க. அவ்வளவுமே காணும் இந்த கோர்ஸுக்கு. விளங்குதா? ஆனா என்ன ப்ராப்ளம்டா, நீங்க A-level தமிழ் மீடியம் தமிழ்ல படிச்சிருப்பீங்க. அதே anatomy அதே பிசியாலஜிய நாங்க இந்த இடத்துல இங்கிலீஷ்ல பார்க்கணும், அவ்வளவுதான். அதை தாண்டி எங்களுக்கு anatomy and physiology தேவையில்லை இந்த கோர்ஸ்க்கு. அதே மாதிரி A-level படிச்ச ஒரு சின்னோரு பார்ட் கெமிஸ்ட்ரியும் எங்களுக்கு இந்த கோர்ஸ்ல இன்க்ளூட் ஆகுது. சரியா? என்னதுன்னா, இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில நீங்க PH படிச்சிருப்பீங்க, அது கொஞ்சம் போல எங்களுக்கு இந்த கோர்ஸ்ல தேவைப்படுது. பயப்பட தேவையில்லை. இப்போ கெமிஸ்ட்ரியில நான் பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு கிட்ட நீங்க அவ்வளோ இங்கே தேவைப்படுறதான்னு கேட்டா இல்லை, கொஞ்சம் போல PH தேவை காண்றது. அதே நேரம் செறிவை காண்றது கொஞ்சம் தேவை. அவ்வளவுதான் கெமிஸ்ட்ரியில தேவைப்படுற மெயினா நாங்க A-level படிச்சது, சரிதானே? அப்ப இந்த கெமிஸ்ட்ரி அண்ட் anatomy அதே நேரம் பிசியாலஜின்றது எங்களுக்கு புதிய வேர்ட்ஸ் இல்லை. ஆனா மீதி 4மே எங்களுக்கு புதிய வேர்ட்ஸ் தானே, சரிதானே? அப்ப ஒவ்வொன்றா கொஞ்சமா பார்ப்போம், சரியா? இப்ப இப்படி சொல்லுவோமே, நீங்க புதுசா A-level முடிஞ்சு கேம்பஸ் செலக்ட் ஆகி யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகி ஒரு கோர்ஸுக்கு போறீங்க. போற நாளைக்கு நாள் உங்களோட பெஞ்ச்மேட் பேர் எல்லாம் எடுத்து நீங்க பாடமாக்கிட்டா லெக்சர் ஹாலுக்கு போற, அப்படியா நடக்குற? கேட்ட கொஸ்டின் விளங்கினதா? நீங்க புதுசா ஒரு கோர்ஸுக்கு போறீங்க, உங்களோட அதே கோர்ஸுக்கு இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க தானே. அப்போ ஒவ்வொருத்தையும் பேரை நீங்க ஆரம்பத்துல பாடமாக்கி கொண்டா அந்த கோர்ஸுக்கு போற, பிசிக்கலா போற சந்தர்ப்பம் கூட யோசிக்கீங்க. No, sir. சொல்லுங்க, அப்படியே போற. இல்ல இல்ல அப்ப என்ன நடக்கிற போயிட்டு கொஞ்சம் காலம் நீங்க அவங்களோட பேசி பழகி ஜோக் அடிச்சு, அவங்க ஜோக் அடிக்கிறதுக்கு நீங்க சிரிச்சு, விளங்குதா? அவங்க பேசுறதுக்கு ஒண்ணுக்கு நீங்க வெட்டி பேசி, விளங்குதா? அதே மாதிரி உங்களுக்கு அவங்க வெட்டி பேசி அப்படி சாப்பாடு உண்ட சாப்பிட்டு அப்படி கொஞ்சம் காலம் போக கிட்ட அவங்களோட பேர் மட்டும் இல்ல, அவங்களோட பேரண்ட்ஸோட பேர், அவங்களோட ஊர், அவங்களோட போன் நம்பர்ல இருந்து எங்களுக்கு பாடமாகிற தானே. அதே மாதிரிதான் இந்த கோர்ஸ் ஆரம்பிக்க கிட்ட தான் எங்களுக்கு இந்த ஃபார்மசியூட்டிக்ஸ், ஃபார்மகாலஜி, ஃபார்மகோக்னசி, லா அண்ட் எத்திக்ஸ் எல்லாம் புதுசு. அப்ப நாங்க இப்ப இந்த ஃபார்மசியூட்டிக்ஸ்டா என்னன்னு நோட் போட்டு அதை பாடமாக்குறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா ஃபார்மசியூட்டிக்ஸ்ன்றது ஒரு மெயின் ஹெடிங், சரி, ஒரு மெயின் சப்ஜெக்ட் நேம் தானே ஃபார்மசியூட்டிக்ஸ். அப்ப நாங்க அதை ரைட் பண்ணி இதுதான் ஃபார்மசியூட்டிக்ஸ், இதுதான் ஃபார்மசியூட்டிக்ஸ் என்று பை ஹார்ட் பண்ண தேவையில்லை. விளங்குதா? எங்களுக்கு கோர்ஸ் முடிய கிட்ட இவங்களோடய தானே நாங்க டிராவல் பண்ண போறோம் இந்த 20 months. அப்ப எண்ட் ஆஃப் த கோர்ஸ் எங்களுக்கு ஃபார்மசியூட்டிக்ஸ் தான் எங்களுக்கே சொல்ல மாதிரி, ஃபார்மகோக்னிசன் தான் இதுதான், இந்த சப்ஜெக்ட் கீழே இதுதான் படிக்க போறோம், இல்ல படிச்சிருக்கிறோம் உங்களுக்கு சொல்ல மாதிரி. சரியா? என்றாலும் இப்ப லைட்டா சொல்றேன், நீங்க அதை நோட் பண்ணி பாடமாக்கணும்ன்றது இல்லை, சரிதானே? அப்ப சொன்ன கெமிஸ்ட்ரியில இதுதான் படிக்க போறேன், anatomy and physiologyல சொன்னது நீங்க A-level படிச்சதே தான் திரும்ப இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க போறேன். அதே மாதிரி இந்த ஃபார்மகோக்னசில என்ன நாங்க படிக்கிறேன்டா, விளங்குதா? இந்த ஃபார்மகோக்னசில என்ன படிக்கிறேன்டா, நாங்க மெடிசினா யூஸ் பண்ற
சரியா? நாங்க மெடிசினா யூஸ் பண்ற ஒன்று பிளான்ட் ஒரிஜின் ப்ராடக்ட்ஸ். விளங்குதா? இப்ப நாங்க எது எது பிளான்ட்ஸ்ல இருந்து எடுத்து அதை மெடிசினா யூஸ் பண்றோம். அதே மாதிரி பிளான்ட்ல மட்டும் இல்ல, எனிமல் சோர்சஸ் என்னென்ன விளங்குதா? அதே நேரம் எந்தெந்த மினரல்ஸ் கனிப்பொருட்களை நாங்க எடுத்து மெடிசினா யூஸ் பண்றது. அப்ப அதோட சம்பந்தப்பட்டது ஃபார்மகோக்னசி. விளங்குதா? எங்கட நெச்சுரலி காணப்படுற சோர்சஸ்ல இருந்து என்னென்ன மெடிசின்ஸ் நாங்க எடுக்கிற, அது எப்படி எடுக்கிறன்ற ஒரு சின்ன ஒரு ப்ரொசஸ். பெரிய அளவுக்கு ஃபார்மகோக்னசி உங்களோட கோர்ஸ்ல இல்லை. சரியா? ஆகும் சின்னது. சரிதானே? சில எக்ஸாம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கொண்டாலே போதும். விளங்குதா? அடுத்து இந்த லோ அண்ட் எத்திக்ஸ் என்ற கிட்ட நாங்க ட்ராஃபிக் ரூல்ஸோ ட்ராஃபிக் லோவோவோ கிரிமினல் லோவோ இந்த இடத்துல படிக்க போறோம் இல்ல. லோன் அந்த வேர்ட் இருந்ததுக்கு நாங்க இந்த இடத்துல என்ன லோன் படிக்கிறோம்டா இந்த ஃபார்மசியோட ரிலேட்டடான லோ. விளங்குதா? எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம்டா, ஃபார்மசி வந்து ஓபன் பண்ணணும்டா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அப்படி ஃபார்மசி பொங்காலம் போக கிட்ட நாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபார்மசியை கொண்டு போகணும்டா அந்த இடத்துல நாங்க ஃபாலோ பண்ண வேண்டிய லோஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன. அதே மாதிரி ஃபார்மசிக்குள்ளுக்கு எங்களுக்கு என்னென்ன செய்யலும் என்னென்ன செய்யலாம். விளங்குதா? லோ என்ற கிட்ட அதை நாங்க மீறினா கட்டாயம் அது ஒரு ஒஃபென்ஸ். விளங்குதா? அது ஒரு தண்டனைக்குரிய குற்றமா மாறும். அப்ப அதுக்குரிய பனிஷ்மெண்ட் என்னென்ன. விளங்குதா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம், எங்களுக்கு ஃபார்மசில ஆன்டிபயோட்டிக் கொண்டு என்ன செய்யலாம், பிரெஸ்கிரிப்ஷன் இல்லாம யாருக்கும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தால் எங்களுக்கு வர பிரச்சனைகள் என்னென்ன கட்டாயம் படிச்சிருக்கணும் தானே. அப்ப இந்த கோர்ஸ்ல நாங்க என்ன கடைசியில் எதிர்பார்க்கறது, நாங்க ஒரு ஃபார்மசிஸ்டா மாறணும். விளங்குது தானே? அப்ப ஃபார்மசிஸ்டா மாறினா கட்டாயம் ஃபார்மசில தானே ஒர்க் பண்ண போறோம். அப்ப அதுக்கு புறவு வர பிரச்சனைகள் எப்படி சமாளிக்கிற, இல்லாட்டி எப்படி அந்த பிரச்சனைகள் வராம நாங்க தவிர்த்து நடந்து கொள்றத இந்த லோ அண்ட் எத்திக்ஸ்ல படிக்கிறது. அப்ப கட்டாயமா தேவை. நீங்க உங்களோட எய்ம், உங்களோட ஐடியா இந்த கோர்ஸ் முடியும் லைசன்ஸ் எடுத்து ஓனா ஒரு ஃபார்மசியை ரன் பண்றேன்டா கட்டாயம் உங்களுக்கு லோ அண்ட் எத்திக்ஸ் தேவைப்படுற. அது இல்லாம நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்றேன்னாலும் உங்களுக்கு லோ அண்ட் எத்திக்ஸ் தேவைப்படுற. விளங்குதா? லோ என்ற கிட்ட நாங்க என்ன படிக்கிறேன்னா சட்டம். விளங்குதா? கட்டாயம் அதை மீறினா அது ஒரு குற்றமா மாறி அதுக்குரிய தண்டனை கிடைக்கும். ஆனா எத்திக்ஸ்ன்றது லோ விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம். சரிதானே? எத்திக்ஸ்ன்றது செய்யக்கூடாதுதான், ஆனா அது செஞ்சதுக்கு தண்டனை ஒன்று இல்லை. விளங்குதா? எக்ஸாம்பிள் சொல்லுவோம், பொய் சொல்லக்கூடாதுன்றது. விளங்குதா? பொய் சொல்றதுன்றது சரளாத விஷயம் தானே, அது செய்யக்கூடாதுன்னு சொல்றது. ஆனா நீங்க பொய் சொன்னதுக்கு உங்களுக்கு தண்டனை ஒன்று கிடைக்கிறீங்களே. உங்களுக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு வைத்து நீங்க ஏதோ ஒரு தண்ட பணம் கட்டுறதோ இல்லாட்டி இம்ப்ரெஸ்மெண்ட் ஜெயில தூக்கி போடுறது இல்லையே. அது மாதிரி விஷயங்கள் நான் சொல்றேன் எத்திக்ஸ். விளங்குதா? படிப்போம், டீட்டெயிலா படிப்போம். அப்ப லோ அண்ட் எத்திக்ஸ்ல எங்களுக்கு ஃபார்மசியோட ரிலேட்டடான லோ அண்ட் எத்திக்ஸை படிக்கும். கிளியரா? நான் கதைக்கிறது கிளியரா? Yes. அடுத்தது ரெண்டு தான் முக்கியமான ஹெடிங். சரியா? இது ரெண்டு கவர் பண்ணினாலேயே, சரியா விளங்கி கொண்டாலேயே எங்களுக்கு இந்த எக்ஸாம கிளியர் பண்ணிக்கொள்ளும். விளங்குதா? இந்த எக்ஸாம பாஸ் பண்ணிக்கொள்ளும். இந்த ஃபார்மசியூட்டிக்ஸ் அண்ட் ஃபார்மகாலஜி மட்டும் படிச்சாரு என்றாலும் நாங்க ஒரு ஃபார்மசிஸ்டா மாறி ஃபார்மசியை ரன் பண்ணக்கிட்டு கட்டாயம் எங்களுக்கு லோ அண்ட் எத்திக்ஸ் தேவைப்படுற. ஆனா ஃபார்மகோக்னசியோ கெமிஸ்ட்ரி ஓரளவு சிம்பிளா தேவைப்படும். ஆனா இந்த ஃபார்மகோக்னசி அண்ட் anatomy அண்ட் பிசியாலஜி நாங்க பாஸ் ஆன போறோம் ஃபார்மசி ஒன்று ரன் பண்றோம்னா தேவைப்படாது பெருசா. ஆனா லோ அண்ட் எத்திக்ஸ் கட்டாயம் தேவை. அது மாதிரி ஃபார்மசியூட்டிக்ஸும் தேவை. என்னதான் ஃபார்மகாலஜி தேவைண்டாலும் நீங்க பாஸ் ஆகிக்கும் காலத்திலேயே ஃபார்மகாலஜி எல்லாம் மறந்துட்டு போகும். சரிதானே? ஆனா இந்த கோர்ஸை பாஸ் பண்றதுக்கு தேவை. ஓகே தானே? அப்ப இவ்வளவு சப்ஜெக்டை தான் நாங்க படிக்க போறோம் இந்த 20 monthsல. சரிதானே? அப்ப லோ அண்ட் எத்திக்ஸ் என்னன்னு சொன்னா ஃபார்மகோக்னசிண்டா அதுல என்ன படிக்க போறோம்னு சொன்னா கெமிஸ்ட்ரிண்டா ஆல்ரெடி நீங்க பார்த்தது கொஞ்சம் தான், திரும்ப இங்கேயும் படிக்க போறோம். அதே anatomy and physiology கம்ப்ளீட்டா நீங்க ஏலோல படிச்சது. கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் புதிய விஷயம் வரும். ஆனா இந்த anatomy and physiology ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களோட ஏ லெவல் சிலபஸ் தான். அப்ப உங்களுக்கு அது செல்ஃபாவே படிச்சு கொள்ளையிலும். நீங்க தமிழ் மீடியம்டா பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ் மீடியம் ரிசோர்ஸ் புக் இருக்குதானே, அதை டவுன்லோட் பண்ணி தமிழ் மீடியத்தோடையும் பக்கத்துல வச்சு நீங்க செல்ஃபாவே படிச்சு கொண்டு போகும்.
சரிதானே? அடுத்து இந்த ஃபார்மசியூட்டிக்ஸ் அதுல நாங்க என்ன கதைக்கிறோம்னா டோசேஜ் ஃபார்ம்ஸ். சரி, இப்பயும் பிரச்சனை இருக்கு, டோசேஜ் ஃபார்ம் தான் என்னன்றது. சரியா? அப்ப யோசிக்க வேணும், டோசேஜ் ஃபார்ம் தான் என்னன்னு நாங்க பிறகு கதைப்போம். ஃபார்மசியூட்டிக்ஸ்ல நாங்க படிக்கிறது தனியா டோசேஜ் ஃபார்ம், அந்த டோசேஜ் ஃபார்மை எப்படி நாங்க மேனுஃபேக்சர் பண்றோம். அடுத்து அந்த டோசேஜ் ஃபார்ம்ல டைப்ஸ் என்னன்னா, ஒவ்வொரு டோசேஜ் ஃபார்ம்லையும் அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதை தான் நாங்க மெயினா ஃபார்மசியூட்டிக்ஸ் கீழே படிக்கிறோம். விளங்குதா? அடுத்து முக்கியமான ஹெடிங் தான் ஃபார்மகாலஜி. விளங்குதா? இதுல தான் நாங்க ஒவ்வொரு டிசீஸும் அதுக்குரிய மெடிசின்ஸும் படிக்கிறோம். விளங்குதா? இந்த ஃபார்மகாலஜி என்ற சப்ஜெக்ட் எங்களுக்கும் அடுத்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொமனா உள்ள சப்ஜெக்ட். விளங்குதா? மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மசியூட்டிக்ஸ் படிக்க போறதில்ல, ஃபார்மகோக்னசியும் படிக்க போறதில்ல, ஆனா ஃபார்மகாலஜி படிக்கிறோம். விளங்குதா? எங்களே மாதிரி அதே ஃபார்மகாலஜியை மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறோம். அப்ப இது ரெண்டுக்கும் கொமனான ஒரு சப்ஜெக்ட். அதுலதான் நாங்க மெடிசின்ஸ், அது நேரம் அந்த மெடிசின் எந்தெந்த டிசீஸ்க்கு கொடுக்குற, அந்த மெடிசின் சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, அதுல கண்ட்ராஇண்டிகேஷன் என்ன, யார் யாருக்கு கொடுக்க இயலா, யார் யாருக்கு கவனமா கொடுக்கணும், சரி, அந்த விஷயங்களை படிக்கிறோம் ஃபார்மகாலஜி. இப்போ கட்டாயம் தேவை தானே எங்களுக்கு, அண்ட் ஃபார்மசியூட்டிக்ஸும் தேவை. அப்ப இப்போக்கி சின்னொரு நோட் ஒன்று நீங்க போட்டுக்கொண்டாலும் பிரச்சனை இல்லை, இந்த மெயின் 6 சப்ஜெக்ட் தான் இந்த கோர்ஸ்ல நாங்க படிக்க போறோம்ன்றது. ஓகேயா? ஓகே சார். இப்ப குயிக்கா சொல்லுங்க, என்னென்ன சப்ஜெக்ட் நாங்க இந்த 20 மந்த்ஸ்ல படிக்க போறோம்? ஆறும் Pharmaceutics, pharmacology, pharmacognosy, chemistry, law and ethics, anatomy and physiology. ஓகே, ஃபார்மசியூட்டிக்ஸ், ஃபார்மகாலஜி, அடுத்து என்ன சொன்னீங்க மூணாவது? Pharmacognosy, ஓகே, ஃபார்மகோக்னசி, chemistry, கோக்னசி, chemistry, கெமிஸ்ட்ரி, ஓகே, law and ethics, லோ அண்ட் எத்திக்ஸ், கடைசி anatomy and physiology. anatomy and physiology. சொல்லுங்க, நான் ஃபார்மகாலஜிக்கு போறோம் எழுதுறது உங்களுக்கு கிளியரா விளங்குதா? லெட்டர்ஸ் கிளியரா விளங்குதா? Pharmacognosy, இல்ல, அதுகள் எல்லாம் அடுத்த இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கிளியரா விளங்குதான்னு கேக்குறேன். ரீட் பண்ண கூடிய மாதிரி இருக்குதா? yes sir. அப்ப மறைமுகமா உங்களை ஸ்ரீலங்கால பிரெஸ்கிரிப்ஷன் ரீட் பண்றதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது. விளங்குதா? இப்ப கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வருது. என்றாலும் சில இடத்துல பிராக்டிஷனர்ஸ், மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ், அதாவது டாக்டர்ஸ் இப்படித்தான் ரைட் பண்றது. சரிதானே? அதுக்கண்டு நான் கோர்ஸ் ஃபுல்லா இப்படி ரைட் பண்ண போறேன் இல்ல, சில நேரத்துல அவசரத்துல ரைட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ரீட் பண்ண வேண்டாம், பயப்பட தேவையில்ல, பிரெஸ்கிரிப்ஷனும் ரீட் பண்ண விளங்குதா? இதே சொல்லுங்க, நான் ஃபார்மகோக்னசியனோட சொல்லி தராம இப்படி எழுதியிருந்தா உங்களுக்கு ரீட் பண்ணேலுமா? இல்ல ஃபார்மகோக்னசியன்ற வேர்டு நான் சொல்லி தந்தில்ல, அப்ப அப்படி சொல்லி தராம இப்படி எழுதுனா ரீட் பண்ணல தானே? இல்ல சார். அதே மாதிரிதான் பிரெஸ்கிரிப்ஷனை நீங்க இப்ப சில பிரெஸ்கிரிப்ஷனை பார்க்கிட்ட என்ன இது எழுதிருக்கு ஒன்றுமே விளங்குறன்ற தோட்டோண்டு வரும், யோசனை வரும். எப்படி நான் இந்த கோர்ஸ் முடிய இது ரீட் பண்ண ஏழுமாகன்ற டவுட்டும் இருக்கு. பயப்பட தேவையில்லை, இந்த கோர்ஸ் ஃபுல்லா நாங்க அந்த மெடிசனை படிக்கிறது தானே. மெடிசனை பேர் எங்களுக்கு தெரியும், தெரியாம ரைட் பண்ண போனா கஷ்டம் தான். அந்த அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு நீங்க வித்தியாசமான வேர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர்றீங்க. ஆனா ஒன்ஸ் நீங்க அந்த மெடிசின் படிச்சுட்டீங்க, ஓ தெரியுமெண்டா, அப்ப கிட்டத்தட்ட கெஸ் பண்ணி சரியா அந்த மெடிசன் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வாரு. கெஸ் பண்ண தேவையில்லை, அது ஒட்டோவா வரும். சரி, இதே நான் ஃபார்மகோக்னசியன் ஒரு வேர்டை சொல்லி தராம இப்படி ரைட் பண்ணியிருந்தா உங்களுக்கு பிரச்சனை தான், எப்படியும் ரீட் பண்ணிடலாம். அதே மாதிரிதான் நீங்க மெடிசன்ஸ் எல்லாம் படிச்ச பிறகு உங்களுக்கு பிரெஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ணிடுமா? மிச்சம் பேருக்கு அதுதான் பயன். இந்த கோர்ஸை படிச்சு முடிஞ்சு ஃபார்மசிஸ்ட் ஆன பிறகு எப்படி பிரெஸ்கிரிப்ஷனை ரீட் பண்றேன். சரி, அது மிச்சம் யோசிக்க தேவையில்லை. கோர்ஸ்லயே அந்த மெடிசின்ஸ் படிச்சு எங்களுக்கு அந்த மெடிசின் தெரிய கிட்ட ஒன்று அப்படி ரீட் பண்ணிடும். மற்றது சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகிட்டு போகுது. இன்னும் காலம் போகிட்ட ஒழுங்கான ஹேண்ட் ரைட்டிங்கோட தான் பிரெஸ்கிரிப்ஷன் வருது மெயினா.
சரி, அந்த மாதிரி தான் சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகிட்டு போகுது. விட இப்ப பரவாயில்லை, இன்னும் கொஞ்சம் காலம் போகிட்ட இன்னும் நல்ல நிலைமைக்கு வரும். ப்ரெஸ்கிரிப்ஷன் சொல்றேன்னா ஓகே. இதே ஆர்டருக்கு போகணும்னு இல்லை, கொஞ்சம் இருங்க. சொல்லுங்க, எனக்கு ஸ்கிரீன் கிளியரா விசிபிளா இருக்குதா? ஆமாம் சார். ஓகே. ஓகே, சொல்லுங்க. இந்த கோர்ஸை கம்ப்ளீட் அதுக்கு முதல் இந்த கோர்ஸ் கதைக்கிறோம். எங்களோட கோர்ஸ் டைட்டில் என்ன சொல்லுங்க பாப்போம். எந்த கோர்ஸுக்குரிய டெஸ்ட் கிளாஸ் இது உங்களுக்கு நடக்குது? எந்த கோர்ஸை ஃபாலோ பண்றதுக்கு நீங்க காசு கட்டி ஜாயின் ஆகிருக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். டிப்ளோமா இன் இங்கிலீஷ் அப்படியா? டிப்ளோமா இன் ஐசிடியா? என்ன உங்களோட கோர்ஸ் பேர்? நான் கதைக்கிறது உங்களுக்கு பிரேக் ஆகியா கேக்குது? கட்டாயம் இல்ல எஸ் சார். நோ சொல்லுங்க. இல்ல ஓகே, இல்ல. அப்ப சொல்லுங்க, எங்களோட கோர்ஸ் டைட்டில் என்ன? External pharmacy course. ஓகே, அது நாங்க சிம்பிளா எல்லாத்துக்கும் விளங்குற மாதிரி சொல்றது. ஆனா சரியான டைட்டில் என்ன? அவங்க சொன்னது சரி, ஸ்ட்ரக் ஆனது. என்ன சொன்னாங்க? Efficiency. எஃபிசியன்சி இன் ஃபார்மசி என்ற கோர்ஸை தான் நாங்க ஃபாலோ பண்ண போறோம். சரிதானே? இந்த கோர்ஸ் எங்கள்கிட்ட நீங்க ஸ்டடி பண்ணதுக்கு இந்த கோர்ஸ் யாரால வழங்கப்படுது சொல்லுங்க? SLMC. யாரால கண்டக்ட் பண்ணப்படுது? சிஎம்சிசியால. சரிதானே? அப்ப இந்த கோர்ஸ் முடிய கிட்ட சிஎம்சிசியால தான் அவங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. சரிதானே? சொல்லுங்க, சிஎம்சிசி என்ன? Ceylon Medical College Council. சிலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சிலால தான் இந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ண போறோம். சரி, இந்த கோர்ஸ் எண்ட்ல அவங்க வைக்கிற எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆகுனீங்கடா. சரியா? சொல்லுங்க, அந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆனீங்கடா, நீங்க யாரா மாறுவீங்க? டாக்டர் ஆவா? Registered pharmacist. வெரி குட், நல்ல வேர்ட். ஃபார்மசிஸ்ட், அதுவும் சும்மா ஃபார்மசிஸ்ட் இல்ல, என்னது, ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்டா மாறுவீங்க. சரியா? அப்ப இந்த 20 months கோர்ஸை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாம்ல பாஸ் ஆனீங்கன்னா நீங்க ஒரு ஃபார்மசிஸ்டா மாறுவீங்க. சரியா? அப்ப இந்த குவாலிஃபிகேஷனை வச்சுக்கொண்டு நீங்க எந்த இடத்துக்கு போகலும், எஸ்எல்எம்சி போய் எஸ்எல்எம்சில தான் ஃபார்மசிஸ்டா இருக்கட்டும், அடுத்தது மெடிக்கல் பிராக்டிஷனர் அதாவது டாக்டர்ஸா இருக்கட்டும், ரெண்டு பேர்த்தையும் ரெஜிஸ்டர் பண்ற இடம் எஸ்எல்எம்சி தான். விளங்குதா? இந்த பாஸ் என்ற குவாலிஃபிகேஷனை வச்சுக்கொண்டு நீங்க மெடிக்கல் கவுன்சில்ல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கொள்ளையிலும். சரியா? ரெஜிஸ்ட்ரேஷனை எடுத்துக்கொள்ளையிலும், ஃபார்மசிஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கொள்ளையிலும் அந்த இடம் உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கிடைக்கும், ரெஜ் நம்பர் ஒன்று கிடைக்கும். விளங்குதா? அப்ப நீங்க பிபி செய்யற டாக்டர்ஸை பார்த்து, அதாவது பிரைவேட் பிராக்டிஸ் இல்லை நாங்க டிஸ்பென்சரின்னு சொல்றது தானே, அது செய்யற டாக்டர்ஸ் நேம் போர்ட்ல பாருங்க, அவர் பேர் போட்டுட்டு எம்பிபிஎஸ் போட்டு பிரக்கெட்ல ஸ்ரீலங்கான்னு போட்டிருப்பாங்க, இல்லாட்டி அவங்க படிச்ச யூனிவர்சிட்டி போட்டிருக்கேன். கீழாலே
ஆர்இஜி நம்பர்னு போட்டு ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க தானே, கவனிச்சிருக்கா? அந்த போர்ட்ஸ் கவனிச்சிருக்கா? ஓம் டிபிக்கு சார். முன்னுக்கு சார். அது மாதிரி ஒரு நம்பர். சரியா? அவங்க மெடிக்கல் கவுன்சிலர் ரெஜிஸ்டர் ஆகிட்ட, டாக்டரா ரெஜிஸ்டர் ஆகிட்ட கிடைக்கிற நம்பர் தானே அது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைக்கும். சரிதானே? அதே மாதிரி ஒரு ஐடி கார்டு ஒன்று கிடைக்கும். சரியா? லைசன் ஒன்று கிடைக்கும். சரிதானே? நார்மல் லைசனே மாதிரி, நார்மல் ஐடி கார்டே மாதிரி இன்னொரு ஐடி கார்டு உங்களுக்கு கிடைக்கிற, அதுல ஃபார்மசிஸ்ட்னு மென்ஷன் பண்றீங்க, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், உங்களோட அட்ரஸ் எல்லாமே இருக்க போறோம். சரிதானே? அப்ப இந்த இடத்துல தான் அந்த லைசன் இல்லைன்னா ஐடி கார்டு கிடைக்க போற. சரி, அடுத்த கேள்வி என்னன்னா, இதெல்லாம் லோ அண்ட் எத்திக்ஸ்ல வாரது. சரிதானே? லோ அண்ட் எத்திக்ஸ்ல வாரது. நாங்க சிம்பிளா கதைச்சிட்டு போவோம், ஹெடிங் எல்லாம் சொல்லாம நார்மலா கதைச்சிட்டு போவோம். அடுத்த கேள்வி என்னன்னா, இப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யறதுக்கு இது ஒரு மட்டுமா பாத்வே? இப்படி செஞ்சா மட்டுமா எங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட் ஆகிரும் ஸ்ரீலங்கால? சொல்லுங்க பாப்போம். ஒன்று இது மட்டுமா ஒரே வழி? பிஃபார்ம். அடுத்தது ஃபேமஸ் ஆனதுதான். நீங்க பிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணீங்கடா. சரியா? முக்கியம், ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டியில, பிரைவேட் யூனிவர்சிட்டியில நீங்க பிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்காது. சரியா? ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஒன்ல. சரியா? ஸ்டேட் யூனிவர்சிட்டின்றது அந்த நீங்க ஏரோல் முடிய உங்க ரிசல்ட்ஸ் வர யூஜிசியால ஒரு புக் கொண்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க தானே, அந்த புக்ல இருக்கிற யூனிவர்சிட்டிஸ். அதுல ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில நீங்க பிஃபார்ம் கம்ப்ளீட் பண்றீங்கன்னா, அப்ப நீங்களும் இந்த குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கொண்டு மெடிக்கல் கவுன்சில் போய் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கொள்ளிடும். அப்ப இது ரெண்டு மட்டுமா ஒரே வழி? சரி, இது ரெண்டு மட்டுமா வழி ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்டாக? ஓப்பன் யூனிவர்சிட்டியில இதுவரையும் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன்னு ஒபிஷியலா சொல்லவும் இல்லை, மெடிக்கல் கவுன்சில்ல கேட்டுக்கிட்டு அவங்களும் சொல்லல. சரிங்களா? ஸ்டேட் யூனிவர்சிட்டியில மட்டும்தான் பிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணா ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கும், ஓப்பன் யூனிவர்சிட்டியில கிடைக்காது. அதாவது இப்பைக்கு கிடைக்கிறலன்னு தான் சொல்லிருக்கி, முன்னுக்கு சம்டைம் கிடைக்கலாம், ஆனா இப்ப வரையும் கிடைக்கும்னு சொல்லல. சரி, வேற என்ன வழி? சரியா? இப்போ ஸ்ரீலங்கால இருக்கிற ரெண்டு மெத்தட் ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்டா மாறுறதுக்கு இந்த ரெண்டு மட்டும்தான். சரியா? இதை விட இன்னொன்று இருந்து ரீசெண்டா தான் அது இல்லாம போன, அது என்னன்னா, அதுவும் சிஎம்சிசியால கண்டக்ட் பண்ற ஒரு கோர்ஸ் தான். அதுல இந்த கோர்ஸ்ல இருந்து ஒரே ஒரு வேர்ட் தான் டிஃபரெண்ட் ஆகுற. இது எஃபிசியன்சி இன் ஃபார்மசி. அதே மாதிரி இன்னொரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ண சிஎம்சிசி, அது ப்ரொஃபிசியன்சி இன் ஃபார்மசி என்ற ஒரு கோர்ஸ். சரி, இது மூணாவது இருந்தது, ஆனா இப்ப அது இல்ல, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க சிஎம்சிசியால. சரி, அப்ப ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வர காட்டிலும் இந்த 3 பார்ட் தான் இருந்த ஸ்ரீலங்கால ஒரு ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்டா மாறுறதுக்கு இப்ப இந்த மூணாவது இல்ல, இந்த 2 பார்ட் மட்டும்தான் இருக்குது. இந்த 2 பார்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதுல இந்த ரெண்டாவது கொஞ்சம் டிஃபிகல்ட். விளங்குதா? ஒன்று, பிஃபார்முக்கு செலக்ட் ஆகிறது டிஃபிகல்ட். ஏ லெவல்ல நல்ல செட் ஸ்கோர் ஒன்று இருக்கணும். அப்படி அந்த செட் ஸ்கோர் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி அது கிடைச்சி. அப்ப அங்கே ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. அடுத்த டிஃபிகல்ட்டி என்னன்னா, கிட்டத்தட்ட அப்ப பாருங்க, நீங்க எஃபிசியன்சி இன் ஃபார்மசி செஞ்சாலும் பிஃபார்ம் செஞ்சாலும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பிறகு கிடைக்கிறது ஒரே மாதிரி உள்ள லைசன்ஸ் தான், ஒரே ஐடி கார்டு தான். எந்த இடத்துலையும் நீங்க பிஃபார்மால தான் ஃபார்மசிஸ்டான்னு, இந்த எஃபிசியன்சி இன் ஃபார்மசி கோர்ஸால தான் ஃபார்மசிஸ்டான்னு எதுவுமே மென்ஷன் பண்ணிருக்காது. சரி, ஒரே மாதிரி தான், ஒரே ஐடி கார்டு தான், ஒரே லைசன்ஸ் தான். பிஃபார்ம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தாலும் சரி, எஃபிசியன்சி இன் ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணிருந்தாலும் தான் சரி, கிடைக்க போறது. சம்டைம் உங்களுக்கு முன்னுக்கு ஒரு பிஃபார்ம் ஸ்டூடெண்ட் உண்டு, இல்லாட்டி பிஃபார்ம் முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணிருந்தா அவருக்கு முந்தின நம்பரும், அதுக்கு பிறகு தான் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு அதே அடுத்த நம்பர் கிடைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன்ல. வேற பிஃபார்முக்கு வேற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எஃபிசியன்சி இன் ஃபார்மசிக்கு வேற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாம் இல்ல. அவங்க அப்படி பிரிச்சு பாக்குற இல்ல, ரெண்டையும் ஒன்றா தான் பாக்குற. ஒரே மாதிரி அடுத்தடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். ஒரு ஆள் பிஃபார்மா இருக்கும், ஒரு ஆள் எஃபிசியன்சி இன் ஃபார்மசி முடிச்சாலும் இருக்கேன். சரிதானே?
ஓகே. அப்போ ஒரு டிஃபிகல்ட்டி என்னன்னா பிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணி ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு ஒன்று இசட் ஸ்கோர் விளங்குதா. ஏ லெவல் ரிசல்ட்ஸ் கட்டாயம் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தேவை. அடுத்தது என்ன பிரச்சனைண்டா கிட்டத்தட்ட இந்த லைசனை எடுக்கிறதுக்கு பிஃபார்ம் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஸ்ரீலங்கால எத்தனை இயர்ஸ் எடுக்கும் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை இயர்ஸ் எடுக்கும் குறைஞ்சது 4 பிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ண? 4 இயர்ஸ் years. யூனிவர்சிட்டி புக்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஆனா எந்த யூனிவர்சிட்டிலையும் எந்த கோர்ஸும் அவங்க சொன்ன டைம்ல கம்ப்ளீட் பண்றது இல்ல. கிட்டத்தட்ட எத்தனை இயர்ஸ் இருக்கு? 4.5 years ஆச்சும் இருக்கு. அப்படி அவங்க அதை கம்ப்ளீட் பண்ண அடுத்த கடமை போய் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யவும் மேலாச்சு. சரி, அடுத்த பிரச்சனை என்னன்னா அவங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணினாலும் அவங்க இப்படி ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு டிகிரி சர்டிபிகேட் தேவை. சரியா, டிகிரி சர்டிபிகேட் தேவை. அப்ப இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு டிகிரி சர்டிபிகேட் கிடைக்கிறதுக்கு இன்னொரு காலம் எடுக்குது இல்லைங்களா. கோர்ஸ் 4.5 yearsல முடிஞ்ச அடுத்த நாளோ அடுத்த மாசமோவே அவங்களுக்கு டிகிரி சர்டிபிகேட் கிடைக்கிறதில்ல. குறைஞ்சது ஒரு 6 மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரை காட்டு கிட்டத்தட்ட 1 year மட்டும் எடுக்கிற அவங்களுக்கு கன்வகேஷன் எல்லாம் நடந்து டிகிரி சர்டிபிகேட் கிடைக்கும். அப்ப இன்னும் டைம் எடுக்குது. அப்புறம் டைம்லயும் பிரச்சனை ஒன்று இருக்குது, அடுத்த செலக்ட் ஆகிறதுலயும் பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்ப அதோட ஒப்பிடக்கிட்ட 2 பேத்துக்கும் கிடைக்கிறது ஒரே லைசனும் தான் கிட்ட எங்களுக்கு இது ஷார்ட் கட் மாதிரியும் அதே மாதிரி ஈஸியான பார்த்துடணும். இசட் ஸ்கோர் பெருசா தேவையில்லை, இசட் ஸ்கோர் பார்க்கறதே இல்லை. 3 passes இருந்தால் கான் உங்களுக்கு இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்ரீலங்கால ஒரு ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்டா மாறிடும். சரிதானே? சரி, இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்போம். பாஸ்ட் பேப்பர்ல வந்தது, சொல்லுங்க பார்ப்போம். ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட்னா யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட்னா யாருன்னு கேட்டா நீங்க என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? SLMCல ரெஜிஸ்டர் ஆன ஃபார்மசிஸ்ட். வெரி குட். அவ்வளவுதான். pharmacists who are registered under SLMC. விளங்குதா? SLMCல ரெஜிஸ்டர்ட் ஆன ஃபார்மசிஸ்டுக்கு தான் நாங்க ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட்னு சொல்றது. இது ஒரு கொஸ்டினாவே வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்கி, SLMCல ரெஜிஸ்டர்ட் ஆகணும்டா என்ன குவாலிஃபிகேஷன் உங்கள்ட்ட இருக்கணும் சொல்லுங்க பாப்போம். ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் ஆகணும்டா ஒன்று என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க எஃபிசியன்சி இன் ஃபார்மசி கோர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அந்த சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுல அர்த்தம் கோர்ஸ் முடிய கண்டக்ட் பண்ற எக்ஸாம்ல நீங்க 50 மோர் தென் 50 எடுத்திருக்கணும். இல்லண்டா வேற என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தா உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்டா மாறிடும் சொல்லுங்க பாப்போம். பிபார்ம் கிளியர் பண்ணி பிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஒன்றும் இல்லை. அது இல்லாம முன்னாடி என்ன இருந்து ப்ரொஃபிஷியன்சி இன் ஃபார்மசின்ற கோர்ஸை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இப்ப அது நடைமுறையில இல்லை. அதுக்கும் இசட் ஸ்கோர் தேவை. விளங்குதா? பேராமெடிக்கல்ல நடந்த கோர்ஸ் இப்ப அது இல்ல, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்ப இந்த ரெண்டு வழி தான் இருக்குது. சரி, ஓகே, சொல்லுங்க. இப்ப ஒரு ஃபார்மசிஸ்ட் சேலரி கிட்டத்தட்ட எந்த ரேஞ்சில போகுது? யாருக்காச்சும் தெரியுமா? 1.5 lakhs. குறைஞ்சது 1.5 lakhs இருந்து சில இடங்கள்ல 2 lakhsக்கும் ஆஃபர் பண்றாங்க ஃபார்மசிஸ்ட். அப்ப இது ஏன் சொல்றேன்னா, ஆரம்பத்திலே உங்களுக்கு இந்த கோர்ஸ வெளிவு தெரிஞ்சா உங்களுக்கு இந்த கோர்ஸ இன்ட்ரெஸ்டா இல்லைண்டா அருமை விளங்கி கொண்டு போகிறோம். விளங்குதா? நீங்க ஓலவல் இல்லாட்டி கேலவல் முடிஞ்சு செய்யற இங்கிலீஷ் கோர்ஸோ ஐசிடி கோர்ஸோ மாதிரி இல்லை இது. விளங்குதா? சில ஆட்கள் செய்யறதானே சலியம் சில அடிச்சுக்கொண்டு ஈஸ் ஆஃப் பிளேயோ இல்லாட்டி பிரிட்டிஷ் வேலையோ செய்யற இங்கிலீஷ் கோர்ஸ் மாதிரி இல்லை இது. அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு எதுக்கும் ஜொப்பு போகிறது. சும்மா சொல்லுவோம், நீங்க இங்கிலீஷ் கோர்ஸ் பிரிட்டிஷ் வேலை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு யாரும் 1.5 lakhsக்கோ 2 lakhsக்கோ சேலரி தந்து ஜப் வந்து ஆஃபர் பண்ண போறது இல்லை. அந்நேரம் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனோட கிடைக்க போறதும் இல்லை இங்கேயும். விளங்குதா? ஆனா சில கோர்சஸ் சம்டைம் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கேலும் இல்லாட்டி ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கேலும் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் ஃபாலோ பண்றதா இருக்கேலும் எங்கட கோர்ஸை விட சரியான காஸ்டா இருக்கும், சரியான காஸ்ட்லியா இருக்கும். ஆனா
எண்ட் ஆஃப் த கோர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸை பார்த்தா மிச்சம் மிச்சம் குறைவு. சரிதானே? அப்ப ஏதோ நீங்க தெரிஞ்சோ சம்டைம் தெரியாமலே இந்த கோர்ஸ்க்கு வந்திருக்கிறீங்க. அது உங்களோட நல்ல ஒன்று மாதிரி நினைச்சுக்கோங்க. சரிதானே? ஓகே, திரும்ப நாங்க எங்களோட ஹெடிங் உள்ளுக்கு போவோம். அப்ப நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறது இன்ட்ரோடக்ஷன் டு ஃபார்மசியூட்டிக்ஸ். அப்போ ஃபார்மசியூட்டிக்ஸ் என்ற மெயின் சப்ஜெக்டை நாங்க இன்ட்ரோ பண்ண போறோம் இந்த கிளாஸ்ல. ஓகே தானே? கிளாஸ் ரூல்ஸ் பார்த்துட்டோம். ஃபார்மசிஸ்ட்ன்றது யாருன்னு பார்த்துட்டோம். சொல்லுங்க, ஃபார்மசிஸ்ட்ன்றது யாரு ஸ்ரீலங்கால? யாருக்கு நாங்க ஃபார்மசிஸ்ட்னு சொல்லணும் ஸ்ரீலங்கால? எஸ்எல்என்சியில் சொல்லுங்க. ரெஜிஸ்டர் பண்ணி எஸ்எல்என்சில ரெஜிஸ்டர்ட், அது ஃபார்மசிஸ்ட் கேட்டகரி கீழே ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற ஆட்கள் தான் எங்களுக்கு ஃபார்மசிஸ்ட்னு சொல்லி. அதே மாதிரி தான் இப்பயும் கொஞ்சம் பிரச்சனையா போறது. அதையும் கதப்போம். எதுக்கு எங்களுக்கு ஃபார்மசின்னு சொல்லணும்? எதுக்கு எங்களுக்கு ஃபார்மசின்னு சொல்லி? ஃபார்மசிஸ்ட்னு சொல்றது என்ன? எஸ்எல்என்சில ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற ஆட்களுக்கு தான் நாங்க ஃபார்மசிஸ்ட்னு சொல்ல போறோம். அப்ப எதுக்கு நாங்க ஃபார்மசின்னு சொல்லணும்? நீங்க நாளைக்கு சொல்லுங்க, ஒரு பில்டிங் எடுத்து அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் மாத்தி சரியா கபட் எல்லாம் அடிச்சு நீங்க மெடிசின்ஸ் கொஞ்சம் கொண்டு வந்துட்டு அது அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டு உனக்கு ஃபார்மசின்னு போர்டு ஒன்று அடிக்கிறீங்க. எங்களுக்கு அது ஃபார்மசின்னு சொல்லணுமா? எப்படி ரன் பண்ணிட்டு போகணுமா? சொல்லுங்க. அதுக்கு நான் ஃபார்மசின்னு தான் சொல்றேன். எதுவும் அப்படி செய்ய SLMCல ரெஜிஸ்டர் ஆகிக்கணும். ஃபார்மசிஸ்ட் எஸ்எல்எம்சில ரெஜிஸ்டர் ஆகிற. ஆனா ஃபார்மசியை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஸ்ரீலங்கால இன்னொரு ஆர்கனைசேஷன் இருக்கு. சொல்லுங்க, இப்ப என்னண்டு ஃபார்மசியை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ரெகுலேட்டரி இருக்கு. அது தரேன்னா பேரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகுங்க. லா அண்ட் எத்திக்ஸ்ல வாரது NMRA. கேள்விப்பட்டிருக்கேன் முன்னாடி யாராச்சும் இந்த பேரு NMRA? என்ன விரிவாக்கம்? நேஷனல் மெடிசின்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டி தான் பொறுப்பு ஃபார்மசிஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு. விளங்குதா? அது ஃபார்மசிஸ்க்கு மட்டும் இல்ல, சரியா, இன்னும் நிறைய அவங்களால ரெகுலேட் பண்ணப்படுற அது ஒன்றுதான் இந்த ஃபார்மசி. சரிதானே? இன்னும் எக்ஸாம்பிள் சொல்ல போறேன்டா, ஸ்ரீலங்காவுக்கு நீங்க ஒரு மெடிசின்ஸை கொண்டு வரணும். எப்பவுமே இப்போ ஃபாரின்ல ஃபேமஸான பிராண்ட் உண்டு, நீங்க ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வரணும் என்றாலும் யார்கிட்ட பெர்மிஷன் எடுக்கணும்? யாரு அப்ரூவ் பண்ணணும் அந்த மெடிசின்? NMRA. பாருங்க, சில சோப்ல இல்லாட்டி சில கிரீம்ஸ்ல அவங்க சின்ன ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். யாராவது நோட் பண்ணிருக்கீங்களா? என்ன எழுதிருக்கீங்க? NMRA அப்ரூவ்டு கண்ட ஞாபகங்கள் இல்லையா? சில நேரம் சில கிரீம்ஸ்ல இருக்கலும், சில காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்ல இருக்கலும் இப்படி ஒரு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்ப காஸ்மெட்டிக்ஸோ மெடிசின்ஸோ நீங்க ஃபாரின்ல இருந்து ஸ்ரீலங்கா கொண்டு வரணும்டா கட்டாயம் NMRAல அப்ரூவல் எடுத்திருக்கும். சரி, அதை நாங்க பொற பார்ப்போம். லோ அண்ட் எத்திக்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். அப்ப சொல்லுங்க, இப்ப NMRAன்ற வேர்ட் தெரியும், அதுல விரிவாக்கம் என்ன? சொல்லுங்க. National Medicines Regulatory Authority. நேஷனல் மெடிசின்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. சரிதானே? இதுவும் பாடமாக்க தேவையில்லை. NMRன்றது எங்க லோ அண்ட் எத்திக்ஸ்க்கு கீழே வர ஒரு பெரிய ஒரு ஹெடி. சரிதானே? இப்ப நீங்க இந்த பாடமாக்கி கொள்ள தேவையில்லை, அதெல்லாம் ஹெடிங் உண்டு. அவ படிக்கிட்ட பேரெல்லாம் ஞாபகத்திலே தொடர்ந்து இருக்கும். இப்ப இது ஃபெஸ்ட் அடைவுன்றதால தந்திருக்கு. சரி, இப்ப ஃபார்மசிஸ்ட்னா யாருன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் ஃபார்மசின்னா என்னன்னு பார்த்துட்டோம். விலங்குதா? ரெஜிஸ்டர் ஒரு ஃபார்மசின்னா என்ன அர்த்தம்? NMRAல அவங்க அப்ரூவல் எடுத்திருக்கு.
ஃபார்மசி ஒன்றை ரன் பண்றதுக்கு லைசன்ஸ் எடுத்திருக்கி, சரிதானே? அப்ப அப்படிப்பட்டதுக்கு தான் நாங்க ஃபார்மசின்னு சொல்றோம். அப்படி லைசன்ஸ் இல்லாத ஃபார்மசி ரன் பண்ணலாம். அப்படி ரன் பண்ணி மாட்டிக்கொண்டீங்கன்னா 3 lakhs தண்டம், இந்த தண்டப்பணம் கட்டணும். விளங்குதா? 3 lakhs கட்டணும். அந்நேரம் அதை நீங்க கட்ட தவறுனா இம்ப்ரெஸ்மெண்ட் ஜெயில இருக்க வேண்டி வரும், சரிதானே? அந்த ரூல்ஸ் எல்லாம் NMRல நாங்க படிக்க போறோம், சரிதானே? ஓகே, இப்ப ஃபார்மசிஸ்ட சில ஸ்கில்ஸ் தந்திருக்கு, சரிதானே? இப்ப பெரும்பாலும் என் கிளாஸ்ல ஸ்லைட்ஸை நான் பிள்ளைகளுக்கு ரீட் பண்ண சொல்றது வழக்கம், சரியா? அப்ப இந்த கிளாஸ்லயும் அப்படியே நாங்க செய்வோம். யாராச்சும் ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க பார்ப்போம். ஃபார்மசிஸ்ட ஸ்கில்ஸ் என்னென்னு தந்திருக்கு இந்த இடத்துல. குயிக்கா நானா ஒரு ஆளை நேம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க யாராச்சும் முன்னுக்கு வரண்டா, பயப்படுவானு. சம்டைம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து உங்களோட ஊர்ல இருந்து நீங்க மட்டும்தான் இந்த கோர்ஸுக்கு ஜாயின் ஆகிருக்கீங்க, சரியா? அதால நீங்க ரீட் பண்ண பிழைச்சாலோ இல்லாட்டி சொல்லக்கிட்ட எதுவும் பிழைச்சாலோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் யாரும் இல்லை தானே. அந்த வெக்கம் இல்லாட்டி அந்த ஷை என்றது தேவையில்லை இந்த கோர்ஸ்ல, சரி? அப்ப வளமையா ஆரம்பத்துல சொல்றதுன்னு உங்களுக்கு சொல்ல மறந்த என்ன விஷயம்னா, நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகிறதோட உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளும். எப்படி சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன்டா, உங்களோட ஐடி நம்பர்ட NIC நம்பர்ட லாஸ்ட் 4 digits, சரியா? NICட லாஸ்ட் 4 digits உங்களோட மொபைல் நம்பர், அது வாட்ஸ்அப்ல நீங்க குரூப்ல எட் ஆகிருக்குதானே, அந்த ஃபோன் நம்பர்ட லாஸ்ட் 4 digits, அப்ப டோட்டலா 8 digits வரும். அப்படிக்கு உங்களோட யூசர் நேம்ஸை மாத்திக்கோங்க, ரீநேம் பண்ணிக்கோங்க. அப்ப இன்னும் சுவர் தானே, நீங்க யாருன்றது யாருக்கும் தெரிய போறது இல்லை. பயம் இல்லாம டவுட்ஸை கேட்கலும், பயம் இல்லாம ரீட் பண்ணலும், விளங்குதா? அப்ப அந்த ஷைனஸ் குறை. குயிக்கா அப்படி செஞ்சுட்டு வருவோம் பார்ப்போம். குயிக்கா அப்படி சேஞ்ச் பண்ணிக்கோ பார்ப்போம். உன் நேம்ஸ் எல்லாம் ரீநேம் பண்ணிக்கோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 4 digit என்ன, உங்களோட ஐடி நம்பர்ட லாஸ்ட் 4 digits. அதே மாதிரி கடைசி 4 digits என்ன, உங்களோட வாட்ஸ்அப் லாஸ்ட் 4 numbers. குயிக்கா எல்லாரும் மாத்திக்கோங்க பார்ப்போம். ஓகே, ஓகே. கொஞ்சம் பேர் மாத்துறீங்க, இல்ல மாத்துறது நல்லது, சரி? கட்டாயம் இல்ல, மாத்தினா உங்களுக்கு சேஃப்டி மாதிரி. சரி, குயிக்கா இப்போ ஒரு ரீட் பண்ண பார்ப்போம். Expert pharmacist, expert on pharmaceuticals, understand the principles of quality assurance of medicines, manage distribution chain and their principles of efficient stock keeping, no pricking structure applied to medicinal product, custodians or keeper to much technical information on the product available on their domestic market, provide informed advice to patients, link between the doctor and the patient. அப்ப ஓகே, நாங்க இதை உடனே கொஞ்சம் ஷார்ட்டா பார்ப்போம். எல்லாம் பார்க்கணும் மட்டும் இல்ல, ஒரு ரீட் பண்ண சிலதுகள் விளங்கியிருக்கும். இப்ப இந்த லாஸ்ட் பாயிண்ட் மிச்சம் முக்கியம் பாருங்க, லிங்க் பிட்வீன் த டாக்டர் அண்ட் பேஷண்ட், விளங்குதா? அப்ப ஹாஸ்பிட்டல் செட்டப் பண்ண நீங்க எடுத்தா, சரியா? ஹாஸ்பிட்டல்ல உள்ள ஃபார்மசினாலும் பரவாயில்ல, பிரைவேட்ல உள்ள ஃபார்மசினாலும் பரவாயில்ல, சரிதானே? செட்டப் நாங்க எடுத்து பார்த்தோம்டா, சரியா? இப்ப எடுப்போமே, இவர் தான் பேஷண்ட், இவர் தான் பேஷண்ட். பேஷண்ட் என்கிட்ட ஏதோ ஒரு டிசீஸோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதானே, அவர் யார சந்திக்க போற சொல்லுங்க? அவரு போற டாக்டர் கிட்ட, சரியா? அவரோட பிரச்சனைய சொல்லி இல்லாட்டி அவரோட டிசீஸ சொல்லி அதை டயக்னோஸ் பண்ணி, சரி? டிசீஸ சொல்றது இல்ல, உண்மையிலே பேஷண்ட் அந்த டிசீஸ டாக்டர் தான் டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும், விளங்குதா? இப்ப அவரோட சிம்டம்ஸ் சொல்ல கிட்ட, விளங்குதா? பேஷண்ட் சிம்டம்ஸ் சொல்ல கிட்ட டாக்டர் அந்த சிம்டம்ஸையும் வச்சு டயக்னோஸ் பண்ணி இந்த பேஷண்ட டிசீஸ் கண்டிஷனை கண்டுபிடிச்சு, சரியா? டிசீஸ் கண்டிஷனை கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சிட்டு அவர் என்ன செய்யறாரு,
ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் ரைட் பண்ற. விளங்குதா? ப்ரெஸ்கிரிப்ஷனை ரைட் பண்ணி அந்த ப்ரெஸ்கிரிப்ஷனை யாருக்கு ஃபார்வர்ட் பண்ற? சொல்லுங்க பாப்போம். யாருக்கு ஃபார்வர்ட் பண்ற? நெஸ்கா? Pharmacist. ஃபார்மசிஸ்டுக்கு. இப்ப பாருங்க, இந்த பேஷண்ட் வந்துட்டு டாக்டரை கண்ணால காண்ற. விளங்குதா? அதே பேஷண்ட் ஃபார்மசிஸ்டையும் கண்ணால காண்ற, டிரெக்டா கதைக்கிற பேசுறது. ஆனா இந்த டாக்டரும் ஃபார்மசிஸ்டும் டிரெக்டா காண்றதா டிரெக்டா கதைக்கிறதா? சொல்லுங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்ப பாருங்க. நீங்க மெடிசின்ஸ் எடுக்க போறீங்க, டாக்டரை முதலாவது போய் சந்திக்கிறீங்க. அப்ப அவர் டயக்னோஸ் பண்றாரு, பிரெஸ்கிரிப்ஷன் ரைட் பண்றாரு. உங்களோட கையிலேயே தந்து பிரெஸ்கிரிப்ஷனை எந்த இடத்துக்கு போக சொல்றாரு? கவுண்டருக்கு போய் மெடிசின் எடுக்க சொல்றாரு. அப்ப கவுண்டர்ல போய் நீங்க டாக்டர் இது இதை சொன்னு சொல்றதா, இல்லாட்டி பிரெஸ்கிரிப்ஷனை மட்டும் ஃபார்மசிஸ்ட் கொடுக்குறதா? Prescription மட்டும் pharmacist. பிரெஸ்கிரிப்ஷனை கொடுக்குற ஃபார்மசிஸ்ட். இப்ப ஃபார்மசிஸ்டும் இந்த டாக்டரும் எதால கம்யூனிகேட் பண்ணி கொள்ற? Prescription. இந்த Prescription. பிரெஸ்கிரிப்ஷனால தான் கம்யூனிகேட் பண்ணிக்கொள்ள போறேன். அப்ப பாருங்க, சம்டைம்ஸ் இந்த பிரெஸ்கிரிப்ஷனை நீங்க தவறா ரீட் பண்ணீங்கடா, இல்லாட்டி தவறா விலங்கு எடுத்துக்கொண்டீங்கடா, இந்த டாக்டர் போட்ட எஃபர்ட் எல்லாம் வீணா போகுமா இல்லையா? அதே நேரம் இந்த பேஷண்ட்டுக்கு அந்த இடத்துல ஒரு அநியாயம் நடக்குமா இல்லையா? அப்ப இந்த செயின்ல கடைசி பாட்டுல இருக்கிறார்கள் தான் யாரு? ஃபார்மசிஸ்ட். அப்படித்தானே? அவரு பாருங்க, டாக்டருக்கும் இந்த பேஷண்ட்டுக்கு மேல ஒரு லிங்கா இருக்கிற, அதே நேரம் இந்த செயின்ல ஆகும் லாஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிற. அப்ப இவரு சின்ன ஒரு மிஸ்டேக் விட்டான், சரியா? ஃபார்மசிஸ்ட் ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டாலும் அது டிரெக்டாவோ இன்டிரெக்டாவோ பேஷண்ட பாதிக்க போற. விளங்குதா? பிரைவேட் ஃபார்மசி ஒன்று எடுங்களேன். அப்ப பிரெஸ்கிரிப்ஷன்ல ஏதோ ஒன்று பிழையா விளங்கி பிழைய ஒரு மெடிசன் கொடுக்க கிட்ட ஒன்று அது பேஷண்ட்டுக்கு டிரெக்டா பாதிக்கல. இல்லண்டா அவரு ஏதோ ஒன்றுக்கு மெடிசன் எடுக்க வந்திருக்கு, இவர் மெடிசனோட மாத்தி கொடுக்குற, அது அவருடைய உடம்புக்கோ உயிருக்கோ பாதிப்பு இல்லாட்டி அவருடைய பாருங்க அந்த இடத்துல மணி வந்துட்டு அவருக்கு இந்த வாங்க வராத இன்னொரு ப்ராடக்ட தான் எடுக்கிறது. அப்ப அந்த இடத்துல அவருடைய மணி வந்துட்டு வீணாகிறது. அப்ப ஒன்று டிரெக்டாவோ இன்டிரெக்டாவோ பேஷண்ட்டுக்கு ஒரு ஹார்ம் வரையிடும், ஒன்று ஃபார்மசிஸ்ட் பிழையாது, சரிதானே? அப்ப இவர் மிச்சம் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிற ஃபார்மசிஸ்ட்ன்றது. அதே நேரம் எப்பவும் ஃபார்மசிஸ்டால பேஷண்ட்டுக்கு தீமை தான் நடக்கும்னு கேட்டா இல்ல. சம்டைம்ஸ் சில ஃபார்மசிஸ்ட் இருக்கிற, உண்மை சொல்ல போனா சில டாக்டர்ஸை விட சில விஷயங்கள்ல நாலேஜ் இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்ப அந்த டைம் பேஷண்ட்டுக்கு ஃபார்மசிஸ்டால நலவு நடக்கிற நிறைய சந்தர்ப்பங்களும் இருக்கு. அப்ப டாக்டர் சம்டைம் பிழையா டயக்னோஸ் பண்ணிருந்தா, விளங்குதா? இல்லைன்னா சில மெடிசின்ஸ அப்ரோப்ரியேட் வேலை இல்லாம, சரியா ஒழுங்கான மெத்தட்ல இல்லாம சில மெடிசின்ஸ் இருக்குது, இது எடுக்கிட்ட இது எடுக்க கூடாது, விளங்குதா? அப்படி ஏதாச்சும் டாக்டர்ட பக்கத்தால பிழை ஏற்பட்டிருந்தா அந்த இடத்துல ஃபார்மசிஸ்ட் அதை கரெக்ட் பண்ணி, விளங்குதா? அப்ப இந்த எண்ட் பாயிண்ட்ல சில நல்லதுகளும் நடக்கலும், அதே நேரம் சில கெடுதிகளும் நடக்கலும். அப்ப இது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா லாஸ்ட் இப்ப ஃபார்மசிஸ்டுக்கு அங்கேயால செக் பண்ணி பண்றதுக்கு சான்சஸ் குறையும். டாக்டர் எதுவும் தவறு பிழை விட்டா ஃபார்மசிஸ்டால கரெக்ட் பண்ணி கொள்ளையிரு, விளங்குதா? ஏன்னா 2 பேருக்கும் ஃபார்மகாலஜின்றது தெரியும். ஆனா ஃபார்மசிஸ்ட்ல இருந்து மெடிசின்ஸ் போறது பேஷண்ட் கைக்கு, பேஷண்ட்டுக்கு ஃபார்மகாலஜி தெரியாது. அப்ப ஃபார்மசிஸ்ட் பிழை விட்டா அது பிழையே தான், அதை கரெக்ட் பண்றதுக்கு பின்னுக்கு செயின்ல யாரும் இல்லை, அவரை தான் என் பாயிண்ட். ஆனா டாக்டர் அப்படி இல்லை, மிடில் இருக்கிறதால சம்டைம் அவர் பிழை விட்டாலும் ஃபார்மசிஸ்ட கையால அதை திரும்ப கரெக்ட் பண்ணிக்கொள்ளே. சரி, இப்படி ஒன்று நடந்து அதனால இவ்வளவு கதைக்கிற எங்கே கலுபாவில டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஒன்று நடந்தது. என்னன்னா டாக்டர் டயக்னோஸ் பண்ணி பார்க்க கிட்ட அவரோட ஹார்ட்ல பீட்ல வித்தியாசம் கொண்டு வாரண்டு, சரியா? ஒரு பேஷண்ட் ஹார்ட் பீட்ல வித்தியாசம் வாரண்டு அவருக்கு ஒரு சர்ஜரி ஒன்று பண்ண சொல்லி கிட்டத்தட்ட 15 லெக்ஸ் மாதிரி அந்த டைம்ல அரேஞ்ச் பண்ண சொன்ன ஹார்ட் சர்ஜரி ஒன்று இருக்கின்ற, சரியா?
அப்ப அந்த இடத்துல உள்ள ஃபார்மசிஸ்ட் ஒரு ஆள் சரியா, அவரோட பேஷண்ட் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்து அவர் குடிக்கிற மெடிசின் எல்லாம் பார்க்க கிட்ட அவர் ஒரு மெடிசின் எடுத்துக்கொண்டு இருந்திருக்கிறாரு கடைசி ஒரு 6-8 மாசம். அந்த மெடிசினால தான் அந்த ஹார்ட் பீட் வித்தியாசப்படுறத அவர் கண்டுகொள்ள அவர் குயிக்கா அந்த டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ண சரியா. நார்மல் டாக்டர் இல்ல, கன்சல்டன்ட் உண்டு. அப்ப அந்த கன்சல்டன்ட்க்கு அந்த ஃபார்மசிஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட அந்த கன்சல்டன்ட் விளங்கி கொள்றது, ஓ இந்த மெடிசினால தான் இந்த ஹார்ட் பீட் வித்தியாசமா இருக்குது, இசிஜி வித்தியாசமா வருது, அப்ப ஹார்ட்ல ப்ராப்ளம் இல்ல, இந்த மெடிசின் ஒரு சைட் எஃபெக்டால தான் இப்படி நடந்திருக்கு. அந்த ஆபரேஷனே சர்ஜரியே கேன்சல் ஆகும். பாருங்க, இன்னொரு வேலை தான் நான் அவர் ஃபார்மசிஸ்ட் கண்டுபிடிச்ச அந்த பேஷண்ட பாருங்க, காசும் சரி, அடுத்தது ஒரு ஓபன் சர்ஜரி உண்டு, அதுவும் இல்லாம போனது எவ்வளவு பெரிய நல்லது. அப்ப முக்கியமான பாயிண்ட், முக்கியமான ரோலுக்கு நீங்க வாரீங்க, உங்களால நல்லதுகள் நிறைய நடக்கணும். அதால நீங்க உங்களோட நாலேஜ் எப்பவும் அப்கிரேட் பண்ணிக்கொண்டே இருக்கீங்க. அதே நேரம் உங்களால பிற நடக்காத மாதிரியும் நடந்து கொள்ளும். சரிதானே? பயங்காட்டுறது இல்ல, உங்களால நிறைய சேவை செய்ய. சரிதானே? ஓகே. அப்ப அதான் கடைசி சொல்றீங்க, லிங்க் பிட்வீன் த டாக்டர் அண்ட் தி பேஷண்ட். ஓகே. அதே நேரம் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி மாதிரி இல்லாம நீங்க பிரைவேட்டா ஃபார்மசி ஒன்று ரன் பண்றா, ஃபார்மசிஸ்டா இருக்கிறண்டா, கட்டாயம் பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. சும்மா பிரெஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ணி அந்த மெடிசினை மட்டும் அந்த பிரெஸ்கிரிப்ஷனுக்கு படி அந்த மெடிசினை கவர்ல போட்டுட்டு காலையில உண்டு, இரவுல உண்டு, பகல்ல உண்டு மட்டும் எழுதி அவருக்கு கொடுத்து சரி வராது, பேஷண்ட் கொடுத்து சரி வராது. பேஷண்ட்க்கு மெடிசினோட சேர்த்து அந்த மெடிசின்ஸ்க்குரிய அட்வைஸ் கட்டாயம் வைத்து சேரும். நிறைய இடங்கள்ல நடக்காத விஷயம், கட்டாயம் ஃபார்மசிஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம். சரிதானே? அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இது இல்லவே இல்லை. சரிதானே? அட்வைஸ் பண்றதே இல்லை, மெடிசின்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுக்கறது தான் அந்த இடத்துல நடக்கிற விஷயம். உண்மையில அது செய்யறது ப்ராக்டிகலி இம்பாசிபிள். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஃபார்மசிஸ்ட் கிட்டத்தட்ட 150 - 300 வரை காட்டிலும் பேஷண்ட்டுக்கு மெடிசின் இஷ்யூ பண்ணணும். அப்ப அந்த 150 தொடக்கம் 300 பேருக்கும் தனித்தனியா அட்வைஸ் பண்ணி கொண்டிருக்கிறது எப்படியுமே இம்பாசிபிள், சாத்தியம் குறைவு. சரியா? வேற என்ன ஸ்கில்ஸ் இருக்கும்? டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். விளங்குதா? பாருங்க, த கஸ்டடியன் ஓ கீப்பர் ஆஃப் மச் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் on the products available on their domestic market. அப்ப எதை பத்தி டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் அதே நேரம் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும்டா, எங்கட மார்க்கெட்ல ஸ்ரீலங்கால ஃபேமஸா இருக்கிற மெடிசின்ஸ், அதோட சைட் எஃபெக்ட்ஸ் சரியா, அதோட பிரைஸ் என்ன மாதிரி, அதுகள் இல்லைங்களா. அடுத்தது ஸ்ரீலங்கால உள்ள மெடிசின் பிரைசிங் தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். நீங்க ஃபார்மசி ஒன்று ரன் பண்றேன்டா, இந்த கோர்ஸ் பாஸ் ஆகணும்டா தெரிஞ்சிருக்கணும் இல்ல, விலங்குதா, பயப்பட தேவையில்லை, எக்ஸாம்ல கேட்க போறது இல்லை. ஆனா நீங்க அதுக்காக ஃபார்மசிஸ்டா ஸ்ரீலங்கால சர்வைவ் ஆகணும்டா அதுகள் தெரிஞ்சிருக்கும். சரிதானே? அது பாடமாக்குற விஷயம் இல்லை, நீங்க ஒரு ஃபார்மசில போய் கொஞ்ச காலம் ட்ரைன் ஆக கிட்ட அதுவா வர போகிறது. சரிதானே? அடுத்தது முக்கியம், டிஸ்ட்ரிபியூஷன் செயினும் ஸ்டாக் எப்படி நீங்க ஸ்டோர் பண்றதும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். சரிதானே? அடுத்தது குவாலிட்டி அஷூரன்ஸ் எப்படி பண்ற மெடிசின், விளங்குதா, எப்படி அந்த குவாலிட்டிய மெடிசின் குவாலிட்டிய நாங்க மெயின்டைன் பண்றது தெரிஞ்சிருக்கணும். இதுவும் ஒரு நாங்க படிக்க போற ஹெடிங் தான், பயப்பட தேவையில்லை. அடுத்தது ஃபார்மசியூட்டிக்கல்ஸ்ல எக்ஸ்பர்ட் வந்துட்டு ஃபார்மசிஸ்ட். ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் சேர்த்து எது சொல்றேன்டா, மெடிசின்ஸ், அந்நேரம் காஸ்மெட்டிக்ஸ், அடுத்து மெடிக்கல் டிவைசஸ், அவ்வளோத்தையும் சேர்த்து சொல்ற தனி வேர்ட் தான் ஃபார்மசியூட்டிக்கல்ஸ். சரிதானே? பயப்பட தேவையில்லை. ஒன்று மெடிசின்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சது, ஒன்று கேப்சியூல், அடுத்த டேப்லெட், அடுத்த காஸ்மெட்டிக்ஸ், அடுத்தது மெடிக்கல் டிவைசஸ். இப்போ சுகர் டெஸ்ட் பண்ற மெஷின் இருக்கட்டும், சிரிஞ்சஸ் இருக்கட்டும், அதெல்லாம் வர மெடிக்கல் டிவைசஸ்ல. இன்ஹேலர்ஸ், அதுல எக்ஸ்பர்ட் நாங்க தான், விளங்குதா. மெடிசின்ல எக்ஸ்பர்ட் டாக்டர் இல்ல ஃபார்மசிஸ்ட், அதை என்ன வச்சுக்கோங்க. சரிதானே? நான் கதைக்கிறது கிளியரா இருக்கிறீங்களா? சார். ஆம் சார், கிளியர் ஆயி. செக் பண்ண வானம் செக் பார்த்து பண்ற இல்ல, கட்டாயம் எதுவும்டா நீங்க அன்மியூட் பண்ணி கதைங்கோ, ஒரு ப்ராப்ளம் இல்லை. சரியா? என்ன ப்ராப்ளம்டா இதுல செக் எப்படி எனக்கு பாக்குறேன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சா எதுவும் ஐடியா இருந்தா இதுல எந்த இடத்துல செட்டை காட்டு இதுல
சொல்லுங்க பாப்போம், யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்குதா? செட்டை பார்க்குற இடம் எனக்கு கண்டுபிடிச்சு போல தெரியல. அதால செட் பார்க்கறதுக்கு வழியும் இல்லை. கட்டாயம் அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. ஓகே, அதேதான் திரும்பவும் வந்திருக்கு. ஸ்கில்ஸ் ஆஃப் அ மாடர்ன் டே ஃபார்மசிஸ்ட். மேல சொல்லிப்படாதுண்டு பி ஃப்ரெண்ட்லி அண்ட் லைக் பீப்புள். விளங்குதா? ஒரு நாளும் நடக்க போறது இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க போய் பார்த்தா 100 நர்ஸ்மார் இருந்தா அதுல கிட்டத்தட்ட ஒரு 20-30% தான் பேஷண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது. மீதி எல்லாம் பேஷண்ட்ஸோட எட்டேக்கு மாதிரி தான் இருக்கிற பாருங்க. நர்சஸ்மார் மட்டுமில்ல, ஃபார்மசிஸ்டும் தான். சரி, உண்மையான கதை அதுதான். சரி, ஆனா அப்படி இல்லை, எங்களோட ஸ்கில்ஸை நாங்க வளர்த்துக்கொள்ளணும். சரிதான். அந்நேரம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். விளங்குதா? அந்நேரம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அதாவது அவங்களோட அட்வைஸை நாங்க பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு விளங்குற மாதிரி, விளங்குதா, சிம்பிளி அந்நேரம் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி நாங்க அட்வைஸ் பண்ணுவோம். சரிதானே? இப்போ இதெல்லாம் ரீட் பண்ணணுமான்னு கேட்டுச்சு, மெமரைஸ் பண்ணணுமான்னு கேட்டா இல்ல, இன்ட்ரோடக்ஷனுக்கு தந்திருக்கிறது. சரிதானே? அடுத்தது மெயினா ஸ்ரீலங்கால 2 டைப் ஃபார்மசிஸ்ட் தான் இருக்கிற. அது இல்லாம நிறைய டைப் இருக்குது. ஆனா மெயினா 2 டைப் ஃபார்மசிஸ்ட் தான் இருக்கிற. ஒன்று சொல்லுங்க, யாரு? ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட். அடுத்தது Community pharmacist. கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட். ஓகே, ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட் கிட்ட அந்த வேர்ட்லயே விளங்குதே, அந்த சொற்றொடர்லயே விளங்குது. ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட்னா யாரா இருக்கீங்க? இதுல work சொல்லுங்க. பண்றேன். ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஃபார்மசிஸ்டுக்கு தான் நாங்க ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட்னு சொல்ற. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் பரவாயில்ல, பிரைவேட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணா அவங்க நாங்க சொல்றது ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட். அது இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் டைப் இருக்கு. யாரு? கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட். சொல்லுங்க, கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட்னா யாரு? எங்க Retail ஒர்க் பண்றாங்க? pharmacistல work பண்றேன். ரீட்டைல் ஃபார்மசில, ரீட்டைல் ஃபார்மசிஸ்ட்ல ஒர்க் பண்ற ஆட்களுக்கு தான் நாங்க கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட்னு சொல்றது. சொல்லுங்க, ரீட்டைல் ஃபார்மசின்னா என்ன? ரீட்டைல் ஃபார்மசின்னா ஹாஸ்பிட்டல் ஃபார்மசின்னா ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளுக்குள்ள ஃபார்மசி, கிளினிக் மெடிசின்ஸ் இஷ்யூ பண்ற இடம், ஓபிடி மெடிசின்ஸ் இஷ்யூ பண்றது, அதை நாங்க ஹாஸ்பிட்டல் ஃபார்மசின்னு சொல்றது. அப்ப ரீட்டைல் ஃபார்மசி என்ன? NMRAல அப்ரூவல் எடுத்து நாங்க வெளியால செய்யற ஃபார்மசி தான். எங்கட ஊர்ல டவுன்ல ஃபார்மசின்னு போட்டு இருக்கிற ஃபார்மசிஸ் கட்டாயம் நீங்க சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அப்ப ஹாஸ்பிட்டல் செட்டப்ல இருந்து வெளியில இருக்கிற ஃபார்மசிஸ், விளங்குதா, அதுக்கு தான் நாங்க ரீட்டைல் ஃபார்மசின்னு சொல்றோம். அது ஒன்று ஆசிரியா இருந்தாலும் அதுவும் ஒரு ரீட்டைல் ஃபார்மசி கேட்டகரிகளுக்கு தான் பாரு. அதே நேரம் ஹேமாஸ் ஃபார்மசினாலும் சரி, அது இல்லாம ஊராலே ஒரு ஃபார்மசி ஓபன் பண்ணி ஏதோ ஒரு பேர் வச்சிருந்தால் அதுவும் ரீட்டைல் ஃபார்மசி தான். அதே மாதிரி எஸ்பிசி ஒசுசல்னாலும் அதுவும் ரீட்டைல் ஃபார்மசிகளுக்கு தான் வரும். சரிதானே? மெயினா இந்த 2 இடத்துல தான் ஃபார்மசிஸ்ட் ஒர்க் பண்ற ஸ்ரீலங்கால. இது இல்லாம இன்னும் நிறைய இடத்துலயும் ஃபார்மசிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. அப்ப விலங்குதி ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட்னா திரும்ப ரீட் பண்ண தேவையில்லை. மேலோட்டமா பார்த்துட்டு operate as a part of a healthcare team, monitor medicine use, consult patients, providing drug information, give advice to health professionals in the community. சரிதானே? எல்லாம் சார் உங்களோட ஸ்கிரீன் ஜூம் ஆயிருக்கு சார். இப்போ ஓகேயா? இல்ல சார், இன்னும் ஜூமாவே இருக்குது. அடுத்த ஓகேயா? Yeah, okay, sir. Oh, sir, okay, sir. இப்போ ஓகே சார். இதெல்லாம் நீங்க பை ஹார்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும் இல்ல, எல்லாம் போக ஒட்டோவா வர விஷயம். சரிதானே? அடுத்தது கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட். சொல்லுங்க, எங்க ஒர்க் பண்ற ஆட்கள்? ரீட்டைல் ஃபார்மசில ஒர்க் பண்ற ஃபார்மசிஸ்டுக்கு தான் நாங்க கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட்னு சொல்றது. அப்ப இவங்களோட
ஸ்கில்ஸ் அதே நேரம் அவங்கள பத்தி சொல்றதுக்கு கீழே பார்ப்போம். டிஸ்பென்ஸ் prescriptions, provide advice on drug selection in the community pharmacy, work mainly in retail pharmacies, give primary healthcare advice and support, and educating customers on health promotion, disease prevention, and the proper use of medicines. சரிதானே? இதில் நம்ம ஒன் டைம் பாடமாக்கணும் மட்டும் இல்லை, நம்மள தந்திருக்கு. இதை தவிர இன்னொரு கேட்டகரி இருக்கு, அதுதானே என்ன ரீட் பண்ணுங்க. யாரு? Industrial pharmacy. Industrial pharmacy. இவங்க இங்க ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட், ஹாஸ்பிட்டல் ஃபார்மசில கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட், ரிட்டைல் ஃபார்மசிஸ்ட்ல இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசிஸ்ட் எங்க ஒர்க் பண்ற? ஒரு மெடிசின் ரிசர்ச் ஏரியாக்கள்ல. ஒன்று ரிசர்ச் பக்கம் ஒர்க் பண்ணிடும். இல்லைண்டா இப்போ நாங்கள் பார்க்குறது மெடிசின்ஸ் ப்ரிப்பேர் பண்ற மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ் இருக்குது விளங்குதா? அங்கே ஒர்க் பண்ற ஃபார்மசிஸ்ட்டுக்கு நாங்கள் இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசிஸ்ட்ன்ற, அதாவது இண்டஸ்ட்ரியல் பக்கம். சரி, ஃபார்மசிஸ்ட் ஒர்க் பண்றோம்னா அவங்க நாங்கள் சொல்றது இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசிஸ்ட் விளங்குதா? அது ஒன்று மெடிசின் மேனுஃபேக்சர் பண்ற இடமா இருக்கலும், இல்லாட்டி மெடிசின் புதிய மெடிசின் உண்ட ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற இடம் உண்டா இருக்கலும், அங்கெல்லாம் நிறைய ஃபார்மசிஸ்ட் தான் ஒர்க் பண்றோம். அவங்களுக்கு தான் நாங்கள் இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசிஸ்ட் சொல்றாரு. பாருங்க என்ன சொல்றீங்க, அண்டர்டேக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், மேனுஃபேக்சர், டெஸ்டிங், அனலைசிங், அதே மார்க்கெட்டிங் ஆஃப் ஃபார்மசியூட்டிக்கல் அண்ட் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் விளங்குதா? அப்ப ரிசர்ச் பண்ற ஆட்கள் இருந்தாலும் சரி, டெவலப் பண்றா புதிய ஒன்றை டெவலப் பண்றது, இல்லாட்டி மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல ஒர்க் பண்ற ஆட்கள், இல்லாட்டி டெஸ்ட் பண்ற இடம், இல்லாட்டி அனலைஸ் அந்நேரம் மார்க்கெட் பண்றது. ஸ்ரீலங்கால மிச்சம் குறவு, ஆனா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எடுத்துக்கொண்டா மெடிக்கல் ரெப்பா இருக்கிறதும் ஃபார்மசிஸ்ட் தான். ஸ்ரீலங்கால இன்னும் அந்த அளவு டெவலப் ஆகல. அதால ஏ லெவல் செஞ்சு முடிஞ்சா அவங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷனை வச்சுக்கொண்டே மெடிக்கல் ரெப்பா இந்த ஒவ்வொரு கம்பெனியும் எடுத்து போட்டுக்கொள்ற. ஆனா ஃபாரின் கண்ட்ரிஸ் போனா கட்டாயம் மெடிக்கல் ரெப்பா இருக்கணும்டா ஃபார்மசி டிகிரியோ ஃபார்மசி டிப்ளமா இருக்கணும், இல்லைண்டா கெமிஸ்ட்ரி டிகிரி ஒன்று இருக்கும். சரிதானே? ஸ்ரீலங்கா இன்னும் அவ்வளோ டெவலப் ஆகல, முன்னுக்கு டெவலப் ஆகிட்ட இன்னும் ஃபார்மசிஸ்ட் டிமாண்ட் கூடும் விளங்குதானே? அதே நேரம் இந்த 3 இடம் இல்லாம பாருங்க, இன்னும் ஃபார்மசிஸ்ட் எங்கெங்க ஒர்க் பண்றேன்னு சொல்லுறீங்க. ரீட் பண்ணுங்க பார்ப்போம் இந்த 2வது பாயிண்ட். Pharmacists also work in the military, law, journalism, academic teaching, research, the National Medicines Regulatory Authority, National Medicines Quality Control Lab involved the paramedical policy. அப்ப அவங்க எங்கெங்க ஒர்க் பண்ற? மிலிட்டரிலையும் ஃபார்மசிஸ்ட் இருக்கிறது. சரியா? அப்ப எனக்கு தெரியுமே, மிலிட்டரியில டாக்டர்ஸ் மார்க் இருக்கிற அதே மாதிரி ஃபார்மசிஸ்டும் இருக்குது. சரியா? அப்ப நாங்க ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சது சரியா? இந்த கோர்ஸ் இல்ல, இன்டர்னல் கோர்ஸ். அதை நீங்க செய்யறது எக்ஸ்டர்னல் கோர்ஸ், நாங்க செய்யறது இன்டர்னல் கோர்ஸ். இன்டர்னல் கோர்ஸ்ன்றதுக்கு நாங்க சொல்ற பேர் தானே எக்ஸ்டர்னல் இன்டர்னல். உங்களுக்கு சொல்லி தந்ததுல அந்த 3வது பார்ட் எந்த கோர்ஸ்? ப்ரொஃபிஷியன்சி இன் ஃபார்மசி என்ற கோர்ஸ். சரியா? இதுல ஒரு செட்டை எப்படி எடுக்கிறேன்னா, ரீசெண்ட் இயர்ஸ்ல ஏ லெவல் பயோசயின்ஸ் செஞ்சு அதுல இசட் ஸ்கோரை வச்சு அப்ளை பண்ண நாட்கள்ல இசட் ஸ்கோரை வச்சு ஒரு குரூப் எடுக்கிற விளங்குதா? சொல்றேன், ஒரு 100 பேர் எடுக்கிறேன்டா, ஒரு 80 பேர் இப்படி ரீசெண்ட் டைம்ஸ்ல ஏ லெவல் செஞ்சு அவங்களோட ஸ்கோர் இசட் ஸ்கோரை வச்சு இந்த கோர்ஸுக்கு இன்டேக் பண்ற. இன்னும் ஒரு செட் எடுக்கிற எப்படின்னா, ஆல்ரெடி மிலிட்டரியில சரியா, நாங்க என்ன சொல்றோம், ஆர்மியில இருக்கிறேன், மிலிட்டரியில இருக்கிற ஆட்கள் சரி, ஆல்ரெடி மிலிட்டரியில ஒர்க் பண்ற ஆட்கள் யாராவது ஏ லெவல் சயின்ஸ் செஞ்சிருந்தா விளங்குதா, சயின்ஸ் செஞ்சிருந்தா அவங்களையும் ஒரு குரூப் எடுக்குது விளங்குதா, அவங்களையும் ஒரு தேவையான அளவு எடுக்குது. அப்புறம் இந்த 2 குரூப்ஸையும் எடுத்து ஒன்றா தான் டீச் பண்ற, ஒன்றா தான் கோர்ஸ் நடக்கும் விளங்குதா. யூனிவர்சிட்டி மாதிரியே தான், ஆனா என்ன டைம் பீரியட் குறவு, 2 இயர்ஸ் தான் நடக்கும் கோர்ஸ். அதே நேரம் யூனிவர்சிட்டி விட இதுல ஒரு அளவு இருக்கிற என்னண்டா, எனக்கு தெரியுமா இந்த கோர்சஸை பத்தி, பேராமெடிக்கல் கோர்சஸை பத்தி சொல்லுங்க பார்ப்போம். யூனிவர்சிட்டி கோர்சஸை விட இதுல இருக்கிற அளவு இன்னொன்று என்ன,
நான் சொல்ல வந்த விஷயம், எங்களோடையும் இந்த மிலிட்டரில வந்த நிறைய பேர் இந்த ஃபார்மசி கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணினேன். விளங்குதா? கம்ப்ளீட் பண்ணி முடியறதோட திரும்ப அவங்க மிலிட்டரிக்கு போய் இவ்வளவு நாள் இந்த ஆர்மி ஆஃபீஸரா ஒர்க் பண்ணால் இனி ஒரு ஃபார்மசிஸ்டா ஒர்க் பண்ற அந்த இடத்துல. விளங்குதா? மிலிட்டரி பேசஸ்ல அங்கேயும் ஆர்மி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு தானே, அதுல ஃபார்மசிஸ்டா ஒர்க் பண்றேன். சரி, இந்த கோர்ஸ் போக முன்னாடி விளங்குதா, இந்த கோர்ஸ் நான் செலக்ட் பண்ண முன்னாடி நானும் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஒன்றுல சரியா பிஎஸ்சி கோர்ஸை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். விளங்குதா? ரகுனா யூனிவர்சிட்டியில பிஎஸ்சி ஃபாலோ பண்ணிட்டு இருந்து செகண்ட் இயர்ல தான் எனக்கு இந்த கோர்ஸ் கிடைக்கும். நான் யூனிவர்சிட்டி கோர்ஸை ட்ராப் பண்ணிட்டு இந்த கோர்ஸ் போய் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணினேன். அப்ப இந்த யூனிவர்சிட்டி கோர்ஸை விட இந்த பெராமெடிக்கல் கோர்ஸ்ல உள்ள அடுத்த பெனிஃபிட் என்ன? நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. யாருக்காவது தெரிஞ்சிருந்தா ஒர்க் வந்த உடனே கிடைக்கும். ஜாப் கோர்ஸ் முடிய கிடைக்கும். அது ஒரு நல்லது இருக்கு, காலேஜ் மாதிரி. அப்புறம் நீங்க காலேஜ்ல படிக்கிற ஆட்களுக்கு டீச்சிங் குயிக்கா கிடைக்கிற, அதே யூனிவர்சிட்டியில டிகிரி உள்ள ஆட்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுற டீச்சிங். நான் சொல்றேன், டீச்சிங் கிடைக்கிறதுக்கு பாருங்க லேட் ஆகுற. அது மாதிரி இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணா குயிக்கா கம்ப்ளீட் பண்ணி 6 month உள்ளக்கே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற ஃபார்மசிஸ்டா ஹாஸ்பிட்டல்ல. அது ஒரு பெனிஃபிட். இன்னொரு பெனிஃபிட் இருக்கு, மெயினான பெனிஃபிட் இருக்கு. சேலரியோட படிக்கிற அந்த 2 yearsக்கு பேசிக் சேலரி கிடைக்கும். இல்லைங்கதா? பாருங்க, மெடிசின் தான் செஞ்சாலும் அந்த 6 yearsக்கு அவன் சேலரி கிடைக்கிறதா? நீங்க மெடிசின்ஸ் தான் அப்ளை பண்ணி செஞ்சாலும் அந்த 6 yearsக்கும் சேலரி கிடைக்க போறது இல்லை. அப்புறம் இன்டர்னுக்கு சேலரி கிடைக்கும், அதுக்கு பிறகு தானே சேலரி கிடைக்குது. அது வர காட்டிலும் அந்த 6 வருஷமும் இல்லாட்டி 5 வருஷமும் நார்மல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கிற மாதிரி ஒன்று பேர்சரியோ இல்லாட்டி மகாபோலோ தான் கிடைக்கும். வித்தியாசமோடு கிடைக்கிறதில்ல. ஆனா இந்த பெராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாத்துலயும் படிக்கக்கிட்டேயே அவங்களோட ஜாப்ட பேசிக் சேலரி கிடைக்கும். அதையும் வச்சுதான் இதுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணின இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஃபார்மசிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிதானே? ஓகே, கதை எங்கேயோ போகுது. அப்ப என்ன சொன்ன, மிலிட்டரிலையும் ஃபார்மசிஸ்ட் ஒர்க் பண்ற. அடுத்தது லோல விளங்குதா, ஜேர்னலிசம், அகாடமிக் டீச்சிங். அப்ப அகாடமிக் டீச்சிங்ல எங்களுக்கு ப்ரொஃபசர்ஸ் மாற சொல்லிடும், லெக்சர்ஸ் மாற சொல்லிடும். அவங்க முடிச்சுக்கிறது பிஃபார்ம், அந்நேரம் எம்ஃபார்மை முடிச்சுட்டு லெக்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்நேரம் ரிசர்ச்ல மெடிசினோட சம்பந்தப்பட்ட ரிசர்ச் எல்லாம் மாதிரி கண்டக்ட் பண்றது ஃபார்மசிஸ்ட். அடுத்து நாங்க முத கதைச்சது என் சொல்லுங்க என்ன NMRA. MRA. அதுலயும் ஒர்க் பண்றது யாருன்னா ஃபார்மசிஸ்ட். அடுத்தது அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, NMQAL. சரியா? NMQAL சரியா, இல்லாட்டி NMQL சொல்லிடு. சொல்லுங்க, அப்படின்னு என்ன? நேஷனல் மெடிசின் குவாலிட்டி கண்ட்ரோல். அதுலயும் ஒர்க் பண்றது ஃபார்மசிஸ்ட். சரியா? அப்ப இது குறைக்கு வருமா? NMQAL என்னண்ட ஸ்ரீலங்காக்கு ஒரு மெடிசின் நாங்க கொண்டு வர கிட்ட அது அந்த மெடிசின் ஸ்டாண்டர்ட்ல இருக்கா இல்லையாண்டு டெஸ்ட் பண்றது இந்த லேப் தான். விளங்குதா? அதே நேரம் ஸ்ரீலங்கால ஆல்ரெடி இருக்கிற ஒரு மெடிசின் குவாலிட்டி ஃபெயிலியர் ஆகுது இல்லாட்டி ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா அதை செக் பண்றதும் டெஸ்ட் பண்றதும் இந்த லேப் தான். சரிதானே? இப்ப இதுல ஃபங்க்ஷன் எல்லாம் நாங்க திரும்ப பார்ப்போம். NMR ஃபங்க்ஷன் என்னன்னா, NMQAL ஃபங்க்ஷன் என்னன்னா நாங்க தனியா லோ எத்திக்ஸ்ல பார்ப்போம். ஓகே, இப்ப இதுக்கெல்லாம் ஒர்க் பண்றதும் ஃபார்மசிஸ்ட் தான். ஓகே, கிட்டத்தட்ட 1.5 years சாரி 1.5 hour ஆகிருச்சு. ஆனா இன்னும் நாங்க மெயின் ஒன்றும் படிக்கல, இன்ட்ரடக்ஷனை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகே, குயிக்கா பார்ப்போம் சில விஷயம்ஸ். டிஃபரெண்ட் வந்து paramedical courses எதுவும் இல்லையா சார்? பாராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது, ஆனா ஃபார்மசி கோர்ஸ் இல்ல. எங்களுக்கு முன்னோக்கு பெஞ்சில இருந்து MLS கோர்ஸ் இல்லாம போன, இப்ப ரேடியோகிராஃபி இல்லாம போனன்ற ஒரு கதை இருக்குது. ஆனா சரியா தெரியா மற்றதுகள் இருக்குது. ஸ்கூல் டென்டல் தெரப்பி ஒன்று இருக்கு. அடுத்தது
பிஹெச்ஐயும் இதுக்கு கீழே தான் வர, பேராமெடிக்கல் கீழே தான் வர. அடுத்தது அது மாதிரி கொஞ்சம் கோர்சஸ் இருக்கு. அது 2 இயர்ஸ்க்கு ஒருக்கா தான் கால் பண்ணுவாங்க. அந்த டைம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க என்னென்ன கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு சுயிட்டபிளா கோர்சஸ் எதுவும் இருந்தா அப்ளை பண்ணி கொடுறது நல்லது. ஓகே thank you. ஓகே. அடுத்தது ஃபார்மசிஸ்டுக்கு சொல்ற இன்னும் இன்னும் டிஃபரெண்ட் டேர்ம்ஸை பார்க்க போறோம். குயிக்கா பார்ப்போம், ரீட் பண்ணணும் இல்லை. முதலாவது வேர்ட் தான் இந்த வேர்ட். குயிக்கா யாராச்சும் ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க பார்ப்போம். Apothecary. அபாத்தகரிஸ். அப்ப ஃபார்மசிஸ்ட்ன்ற நேம் வர்றதுக்கு முன்னாடி ஃபார்மசிஸ்டுக்கு சொன்ன நேம் தானே என்ன, பேர் தானே என்ன, சொல்லுங்க. எபத்தகரிஸ். எபத்தகரிஸ் நீங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பண்ணான்னு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த வேர்டை தான் ஃபார்மசிஸ்டுக்கு ஆரம்பத்துல சொன்ன வேர்ட். சரிதானே? அப்ப ஆரம்ப காலகட்டத்துல என்ன நடந்து, ஃபார்மசி வேறையாவும் க்ரோசரி வேறையாவும் இருக்கல, ஒரே ஷாப்ல தான் க்ரோசரி ஐட்டம்ஸையும் சேல் பண்ண, அதே நேரம் மெடிசின்ஸையும் சேல் பண்ணின. சரிதானே? ஆரம்ப கட்டத்துல அப்படிதான் இருந்து. ஆனா ஸ்ரீலங்கால இப்பயும் சில ஃபார்மசிஸ்ட்ல அப்படிதான் இருக்கு. பாருங்க, ஆரம்ப கட்டத்துல ஒரே ஷாப்ல தான் க்ரோசரி ஐட்டம்ஸும் சேல் பண்ணிட்டு இருந்த, மெடிசின் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்து. ஆனா இப்பயும் ஸ்ரீலங்கால சில ஃபார்மசில போனா என்ன இருக்கும், க்ரோசரி சாமான் அவ்வளவு இருக்கும், அதே மெடிசின்ஸ் இருக்கும். அப்ப அப்படி இருக்கிறது சரியில்லைன்னு பாருங்க. பிரிட்டன்ல அந்த டைம்ல இருந்த கிங் சரியா க்ரோசரியில இருந்து சரியா ஃபார்மசிய வேறையா டிவைட் பண்ணி சரியா வேறையா பிரிச்சு மெடிசின்ஸ் எல்லாம் ஃபார்மசிகளுக்கு தான் இருக்கணும். அதுக்கு பொறுப்பா நியமிக்கப்பட்ட ஆட்கள் தான் இந்த எபத்தகரிஸ் என்ற ஆட்கள். சரியா? ஃபார்மசிஸ்ட முன்னோடிகள் மாதிரி இருந்த ஆட்கள் தான் இந்த எபத்தகரிஸ். சரிதானே? அந்த விஷயம் தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றீங்க. பாருங்க, over the 16th and 17th centuries the art of the apothecary was developing rapidly in Britain as well as on the European. In 1617 King James I of England granted the apothecaries a royal charter which separated them from the grocers. அப்ப கடை செய்யற ஆட்கள்ல இருந்து இந்த ஃபார்மசிக்கு பொறுப்பான ஆட்களை டிவைட் பண்ணினோம். சரிதானே? பேரெல்லாம் கேட்க போற இல்லை, இந்த வருஷம் எல்லாம் கேட்க போற இல்லை, இன்ட்ரோடக்ஷனுக்கு தந்திரிக்கிறது தான் இந்த டியூட்ல பாதி. சரிதானே? அப்புறம் என்ன நடந்த, எபத்தகரிஸ் ஆக்ட் ஆஃப் 1815 டிஃபைன் 2 streams of practice involving medicines and pharmacy. சரிதானே? அது பிரிஞ்ச கதை சொல்ற, யாரு எந்த நாட்டுலன்றது பாடமா கொண்டும் தேவையில்லை. சிம்பிளா இந்த வேர்ட் ஞாபகம் இருந்தாலே போதும். அது கூட உண்மையிலே உங்களோட எக்ஸாமுக்கு பெருசா சப்போர்ட் ஒன்று தரணும்னு கேட்டா இல்ல, என்னாலும் இந்த கோர்ஸ்ல ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கணுமே, அதுக்காக வர சில விஷயங்கள் தானே வரும். சரி, அதுக்கு பிறகு இன்னொரு ஃபேமஸான வேர்ட் தான் இந்த டிஸ்பென்சர்ன்றது. சொல்லுங்க, டிஸ்பென்சர்ஸும் ஃபார்மசிஸ்டும் சேமா டிஃபரெண்டா? இன்னும் டிஸ்பென்சர்ஸ் இருக்கிறா? டிஸ்பென்சர்ஸ் ஃபார்மசிஸ்டுக்கே டிஸ்பென்சராகவும் ஒர்க் பண்ணிடலாம். டிஸ்பென்சரா ஒர்க் பண்ணி ஃபார்மசிஸ்டுக்கு ஓகே. ரெண்டும் உண்டா? டிஸ்பென்சர்ன்றதும் ஃபார்மசிஸ்ட்ன்றதும் உண்டா? விளங்கிவங்க. டிஸ்பென்சர்ன்றது வேறு, ஃபார்மசிஸ்ட்ன்றது வேறு. சரிதானே? இப்போ ஹாஸ்பிட்டல்லையும் ஃபார்மசிஸ்ட்ன்ற ஒரு செட்ரிக்கு டிஸ்பென்சர்ன்ற ஒரு செட் ஒன்றும் இருக்கு. இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி யாரோ பேராமெடிக்கல் கோர்சஸ் கேட்டதானே? பேராமெடிக்கல் கோர்சஸ்ல டிஸ்பென்சர்ன்ற ஒரு கோர்ஸ் இருக்கு. சரியா? ஃபார்மசிஸ்ட் இல்லாம போய் அந்த இடத்துக்கு வந்துடுற கோர்ஸ் டிஸ்பென்சர் என்ற கோர்ஸ். சரியா? டிஸ்பென்சர் இப்பதான் புதுசா தான் வந்திருக்கான்னு கேட்டா இல்ல, இது 2000s இருந்து அப்புறம் கொஞ்ச காலம் அதை இல்லாமக்கி ஃபார்மசிஸ்ட்ன்ற கோர்ஸ் பேராமெடிக்கல்ல இருந்து திரும்ப 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஃபார்மசிஸ்ட்ன்ற கோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப டிஸ்பென்சரை கொண்டு வந்துருச்சு. அப்ப என்ன வித்தியாசம் என்ன இந்த டிஸ்பென்சர்ஸ்க்கும் ஃபார்மசிஸ்டுக்கும்? டிஸ்பென்சர்ஸை விட ஃபார்மசிஸ்ட் சிலபஸ் கூட, படிக்க வேண்டிய டெப்த் கூட, அதே நேரம் அவங்களுக்கு கடைசி ஃபைனல் எக்ஸாம் நடந்து அது பாஸ் ஆனா
ஃபார்மசிஸ்டா மெடிக்கல் கவுன்சில ரெஜிஸ்டர் பண்ணி லைசன் கிடைக்கும். விளங்குதா? லைசன் கிடைக்கும். ஆனா டிஸ்பென்சர் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அவங்க போய் எஸ்எல்எம்சில ரெஜிஸ்டர் ஆகி இந்த டிஸ்பென்சருக்கு கிடைக்கிற சர்டிபிகேட்டை வச்சு லைசன் எடுக்கிறது. சரியா? அவங்க ட்ரைன்ட் ஸ்கில் ஒர்க்கர்ஸா தான் பாக்குறது. விளங்குதா? ப்ரொஃபஷனல்ஸா பாக்குற இல்ல. டிஸ்பென்சர்ன்றது யாருன்னா ட்ரைன் ஆனா இருக்காங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு லைசன் இல்ல, மற்றது அவங்களுக்கு தனியா ஒரு மெடிசினை டிஸ்பென்ஸ் பண்ணலாம். விளங்குதா? தனியா ஒரு மெடிசினை கொடுக்கலாம் பிரெஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் கட்டாயம் ஃபார்மசிஸ்டோட சூப்பர்விஷனுக்கு கீழே தான் இவங்க செய்யற வேலை அவ்வளவும் செய்யும். விளங்குதா? அப்ப இந்த டிஸ்பென்சரும் இந்த எப்போத்தகரிக்கு புறவு வந்தது தான். விளங்குதா? அப்ப உன் காலம் போக்கிட்டு டாக்டர்ஸும் ஃபார்மசிஸ்டும், விளங்குதா, டாக்டர்ஸும் ஃபார்மசிஸ்டும் என்ன செய்யற, அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் ஆட்களை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கொள்ற. விளங்குதா? இப்ப நீங்க பிரைவேட்டா நடக்கிற டிஸ்பென்சரிக்கு போக்கிட்டு டாக்டரோட பக்கத்துல இன்னொரு இந்த அக்கா உண்டு இருப்பாங்க தான். அப்ப அவங்க என்ன செய்யற, டாக்டர் சொல்ல சொல்ல மெடிசினை பேக் பண்ணி என்வலப்ல போட்டுதாரு. இப்போ அவங்களுக்கு எங்களுக்கு ஃபார்மசிஸ்ட்னு சொல்லலாம், என்னன்னா அவங்களுக்கு எங்கன்னு சொல்லணுமே இருக்கு டிஸ்பென்சர்ஸ் சொல்லி. விளங்குதா? அப்ப டிஸ்பென்சர்ஸ் தான் யாரு? டாக்டர்ஸ் அண்ட் ஃபார்மசிஸ்ட் எம்ப்ளாய் நான் ப்ரொஃபஷனலி ட்ரைன் டிஸ்பென்சர்ஸ். விளங்குதா? ட்ரைன் ஆன ஆட்கள் in institutions such as hospitals, workhouse, prisons and barracks. சரியா? அப்ப பிரிசன்ஸ்ல எல்லாம் பெருசா ஃபார்மசிஸ்ட் இல்ல, ட்ரைன் ஆன ஆட்கள் இருக்கிறது. அப்ப அவங்களுக்கு நான் சொல்ற பேர் டிஸ்பென்சர்ஸ். விளங்குதா? அதே மாதிரிதான் டாக்டர் செய்யற பிரைவேட் பிராக்டிஸ்லயும் இருக்கிறது ஃபார்மசிஸ்ட் இல்ல, டிஸ்பென்சர்ஸ். விளங்குதா? அவங்களுக்கு இந்த சர்டிபிகேட் இருக்கும், லைசன்ஸ் இருக்காது. அவங்களுக்கு தனியா ஒரு ஃபார்மசி ரன் பண்ணிடலாம். விளங்குதா? இப்ப டாக்டர்ஸ் கிட்ட 10 வருஷம் இருந்து அவங்களுக்கு ஒரு ஃபார்மசியும் ரன் பண்ணிடலாம், லைசன்ஸ் இன்னும் இல்லை. சரிதானே? அப்ப பாருங்க, தொடர்ந்து சொல்ற, they were trained assistants who compound prescriptions கட்டாயம் under the supervision. தனியா பிரெஸ்கிரிப்ஷன் உண்டு, அவங்களுக்கு ஃபில் பண்ணி மெடிசின்ஸை கொடுக்கலாம். கட்டாயம் ஃபார்மசிஸ்ட் இல்லாட்டி டாக்டர் ஒன்று அவங்களுக்கு சூப்பர்வைஸ் பண்ணாங்க. சரிதானே? பாருங்க என்ன சொல்ற, தொடர்ந்தும் they compound and dispense drug under the supervision of an apothecary, pharmacist or doctor. சரிதானே? அப்ப ஸ்ரீலங்கால இன்னும் நடக்கிற விஷயம், இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிட்டு வர விஷயம், ஃபார்மசியில கட்டாயம் ஃபார்மசிஸ்ட் இருக்கணும். ஆனா நிறைய ஃபார்மசியில ஃபார்மசிஸ்ட் இல்ல, இந்த டிஸ்பென்சர் செட் தான் இருக்கிற. விளங்குதா? ஒன்று A level ட்ராப் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி O level ட்ராப் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யற, ஃபார்மசியில கொஞ்சம் காலம் போய் ஒர்க் பண்ண கிட்ட அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்றது. சரியா? அப்புறம் தனியா அவங்க ஒரு ஃபார்மசியில இருக்கிற மாதிரி கண்டிஷனோட தான் ஸ்ரீலங்கால இப்ப இருக்கு. விளங்குதா? ஆனா இது ஸ்ரீலங்கால 2015லயே, சரியா, 2015ல ஒரு ஆக்ட் வந்தா அந்த ஆக்ட்ல இருக்குது கட்டாயம் ஃபார்மசி ஒன்று ரன் ஆகணும்னா கட்டாயம் அது ரன் ஆகிற டைம்ல ஃபார்மசிஸ்ட் இருக்கணும். ஆனா 2015ல வந்ததுக்கு 2025 வரை காட்டிலும் பெருசா அமுல்ல இருக்கல, வேணா பிராக்டிஸ்ல இருக்கல. ஆனா 2025ல இருந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணி நிறைய ஃபார்மசி என்ன நடக்குதுன்னா க்ளோஸ் ஆயிட்டு வருது. நிறைய ஃபார்மசி மூடி கொண்டு வர. ஏன்னா கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கால 6000க்கும் மேல ஃபார்மசிஸ் இருக்குது. விளங்குதா? ஃபார்மசி 6000க்கு மேல இருக்கு. ஆனா ஃபார்மசிஸ்ட் இருக்கிறது கிட்டத்தட்ட 2500 பேர் மாதிரி. விளங்குதா? அப்ப ஃபார்மசிஸ்ட் அளவிட ஃபார்மசி 2 மடங்கு கூட இருக்கு. அதாலதான் இந்த ஃபார்மசிஸ்டுக்கு என்ன நடந்த டிமாண்ட் நல்லா கூடணும். விளங்குதா? நல்லா கூடின டிமாண்ட். அதாலதான் இப்ப 1.5ல இருந்து 2 lakh வரைக்கான சேலரி கிடைக்கிறது. ஏன்னா ஃபார்மசிஸ்ட் இல்லைண்டா இந்த ஃபார்மசிஸ்ட் எல்லாமே நடக்கும், மூட வேண்டிய நிலைமை வரும். சரிதானே? அதனாலதான் இப்ப மிச்சம் நிறைய பேர் ஃபார்மசி கோர்ஸ் செய்யற ரீசன் இதுதான், டிமாண்ட் நல்லா கூடும். சரிதானே? அடுத்தது ஃபார்மசிஸ்ட் எல்லாத்துக்கும் கெமிஸ்ட்ன்ற வேர்டும் சொல்லிடும். விளங்குதா? ஃபார்மசிஸ்ட் எல்லாத்துக்கும் கெமிஸ்ட்னு சொல்லிடும். ஆனா கெமிஸ்ட் எல்லாத்துக்கும் ஃபார்மசிஸ்ட்னு சொல்லிடும். விளங்குதா? உங்களுக்கு விருப்பம்டா உங்களை ஃபார்மசிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிடும், நீங்க ஃபார்மசிஸ்டா இருந்தா. இல்லண்டா
உங்களுக்கு விருப்பம் கெமிஸ்ட்ன்ற வேண்டாம், நீங்க கெமிஸ்ட்னும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி போல. ஆனா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி செஞ்ச கெமிஸ்டுக்கு அவங்கள ஃபார்மசிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி போல. பாருங்க சொல்றேன்னா, often used interchangeably with that of pharmacist. Chemists also refer those involved with the study of the science of pure chemistry rather than pharmacy. சரியா? இப்போ இன்டர்சேஞ்சபிள்னா ஃபார்மசிஸ்ட்டுக்கும் கெமிஸ்ட்னு சொல்லலாம்ன்ற, ஆனா கெமிஸ்ட்டுக்கு தனியா ஃபார்மசிஸ்ட்னு சொல்லலாம்னு சொல்றேன். சரியா? இப்போ இவ்வளவும் நாங்கள் மெயினான விஷயங்கள் இல்லை, இந்த கோர்ஸுக்கு தேவையான இன்ட்ரடக்ஷனை தான் பார்த்துட்டு இருந்து, இனிதான் எங்களோட கோர்ஸ் இந்த மெயினான பார்ட்ஸ் ஆரம்பமாக போகுது. சரியா? என்ன செய்வோம், தொடர்ந்து படிப்போமா, இல்லாட்டி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போமா? கண்டினியூ பண்ணோம் சார். சரி, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடைசியா போலன்னு போட்டிருந்த குரூப்ல அதுல வாட்ஸ் படி பார்த்தா உங்களுக்கு நீங்களே சூஸ் பண்ண டைம் வந்துட்டு 8 PM to 9:30 PM. ஓகே, அதே நேரம் எந்த டேஸ் நீங்களே சூஸ் பண்ணியிருந்து அதுபடி கூட இருந்தது சாட்டர்டே, அடுத்தது ஃப்ரைடே. அப்ப இந்த 2 நாளும் தான் உங்களுக்கு கிளாஸ் நடக்க போகிற நேரம் இந்த டைம்ல. சரியா? ரெண்டையுமே நீங்க தான் சூஸ் பண்ணது, நான் சூஸ் பண்ணல. அப்போ உங்களோட விருப்பம் படியே ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே 8 PM இருந்து 9:30 PM வரை காட்டும் கிளாஸஸ் நடக்கும். சம்டைம் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால் கிளாஸ் ஒன்றோ ரெண்டோ மாறிப்பட்டதுக்கும் சான்சஸ் இருக்குது. சம்டைம் ஃப்ரைடே வைக்க இயலாம போனா அந்த கிளாஸ் அடுத்த வீக் டேஸ் ஒன்று நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிதானே? பெரும்பாலும் நடக்க சான்சஸ் குறவு. சம்டைம் தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தா அப்படி சேஞ்ச் பண்ண வேண்டிய நிலைமை வந்தா அப்படியும் நடக்கே. சரி, குயிக்கா சொல்லுங்க, தொடர்ந்து படிப்போம். ஆட்கள் ஒர்க்கா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். சார் ரெக்கார்டிங் தெரியுங்களா சார்? சரி, தொடர்ந்து பார்ப்போம் ஆட்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதுவும் உங்களோட வேர்ட்ஸ் படித்தான் 20 அப்பானா கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, 14, ஓகே 15 விட ஏறுது இல்லை. சரி, பிரச்சனை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதால சம்டைம் டயர்டும் ஆயிருக்க சான்சஸ் இருக்குது. புதிய வேர்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டு ஓகே பிரச்சனை இல்லை. நாங்கள் அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணோம். ஆரம்பத்தில் 1.5 hours இருந்ததுக்கு கடைசி காலம் போகிட்ட 2 hours தாண்டி 2.5 hours தாண்டி எக்ஸாம் கிட்டே ஆகிட்ட 3 hours எல்லாம் கிளாஸஸ் நடக்கும். அது யோசிக்க தேவையில்லை. 20 months சிலபஸ் முடியும். அதேரம் பாஸ் பேப்பர் ரிவிஷனும் நடக்கும். ஓகே, ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம்.